காலை பாத்துருவோம். என்ன ப்ரோ ஐப் எப்படி இருக்கு? நான்லாம் வந்து 90s கிட்டு, எனக்கெல்லாம் அந்த படம் ஃபேவரட். என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து அன்பேசுவோம், இந்தியன் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிது? படம் எடுக்க என்ன பண்ணுவேன்? அந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அது ஒரு இப்பெல்லாம் 3 மணி நேரம் படம்னாலே ஒரு இஷ்யூவா இருக்கு. ஆனா சங்கர் இந்தியன் ஒண்ணுமே வந்து 3 மணி நேரம் படம் தான். அதானா சங்கர்லாம் எவ்வளோக்கு 3 மணி நேரம் படம் கொடுத்துருப்பாரு. எல்லா படமும் செம்ம என்கேஜிங்கா இருக்கும். அதெல்லாம் ஒரு சில டேரக்டர்ஸ்க்குலாம் அந்த மந்த்ரா இருக்கும். அது மேபி இந்த படத்துக்கும் கிளிக் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சங்கர் படமா ஒரு நல்ல பேசப்படணும். கமல் படம் அந்த காலகட்டத்துல அது அமைஞ்சது இல்லைண்ணா. இந்த ஜென்சி ஜென்ரேஷன்ல அவருடைய வித்தியை காட்டணும்னு நான் விரும்புறேன். அவர் சம்பவம் அப்படியே அப்படி சொல்ல முடியாதுங்க. அவருடைய பெஸ்ட் அது இந்தியன். எனக்கு அப்படிலாம் இல்லைண்ணா. அவரு எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்துருக்காரு. இல்ல அவருடைய பெஸ்ட் இந்தியன் தான், டவுட்டே வேணாம். அவருடைய பெஸ்ட் இந்தியன் தான். சிவாஜி அதுல இந்தியன் தான் அவருடைய பெஸ்ட் இந்தியன் தான். ப்ரோ இந்த எந்திரன் நல்லா இருக்கும்ல ப்ரோ? இந்தியன்னா நம்ம அதெல்லாம் ஃபேண்டசி சைஃபை இதெல்லாம் இருக்கும். எமோஷனலாவும் சரி, இதெல்லாம் நிறைய விஷயங்களும் சரி அவருடைய பெஸ்ட் அதுதான். சங்கர் அவருக்கு மட்டும் இல்ல, கமலுக்குமே ஆக்டிங் ஸ்கில்ஸை கொண்டு வந்துருவாரு. எந்திரன்ல கூட நம்ம அந்த வில்லத்தனத்தை பார்த்தோம் ரஜினி சார். அதே மாதிரி அர்ஜுனுடைய பீக் ஆக்டிங்கும் நம்ம பார்த்தோம். விக்ரம்னு சொல்லவே தேவையில்ல. ஐயோ அணியும் அந்த ஆக்டிங்கை கொண்டு வந்துருவாரு. அந்த ஒரு ஆக்டருக்கு இருந்துட்டு ஆக்டிங் ஸ்கில்ஸை கம்ப்ளீட்டா ஷோகேஸ் பண்றது அவருடைய இது. நண்பன்ல எனக்கு தெரியாது, பட் ஆனா அந்த விஜயோட காமெடிஸ்லாம் ஒர்க் ஆச்சு சில இடங்கள்ல. நண்பன் ரீமேக் தாங்க. நாயக்னு எடுத்தாரேனா, அது ஹிட்டா அங்க ஃபிளாப்பா ஹிந்தில? அது ஓடல சரியா. ஓடலையா? பட் ஆனா இன்னும் கொண்டாடி தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் ஹிந்தி ஆடியன்ஸ்லாம். That is big TV hit bro. Best TV like Surya Vamsham. Hi Karthik bro. Hi bro. Yeah, bro, small doubt. Is there Indian 3 trailer at the end of Indian 2? Yes bro. Okay bro. ட்ரெய்லரா இருக்குமான்னு தெரியல, கண்டிப்பா அதுக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. Yeah. Shankar sir said like some Marvel kind of lead, he said in that interview. Yeah. Maybe the trailer glimpse will be shown after all the credits will be over. Bro, when is this Sivakarthikeyan and Amaran releasing bro? September or December bro, because all the movies date are locked. All the biggies are locked their film, so we can expect at the end of September or at the mid December. Because மினிட்ஸ்க்கு இருக்குமா இந்தியன் 3 ஓட ட்ரைலர்? பேனூட்ஸ்ல சொல்லியிருந்தார். அப்படி இப்படி பார்த்தா கூட படம் 2 hours 50 minutes தான். அது 10 minutes பாதி கிரெடிட் சீனுக்கு போயிடும், அந்த ட்ரெய்லருக்கு போயிடும். அது கூட ஒரு அட்வான்டேஜ். ஆமா. கார்த்தி ப்ரோ. ஹை ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இது இந்தியன் 2 வந்து 1 month சொன்னீங்களே ஓடிடி. ஆனா ஹிந்துஸ்தானி 2 வந்து எல்லாத்துலயும் ஓபன் பண்ணிருக்காங்களே, பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் ஹிந்தில. that is different. அப்ப ஹிந்தி வெர்ஷன் வந்து 8 வாரம் கழிச்சு தான் வரும் நினைக்கிறேன். அடுத்து ஒரு 2 கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணணும். அது உங்க இஷ்டம், வெயிட் பண்ணுங்க. இல்ல சீக்கிரம் மதிச்சுவாங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னாதான் வெயிட் பண்ணி. எனக்கு நானும் படமா பார்த்துறேன். நான் நாளைக்கு தான் படம் பார்க்க போறேன். அப்புறம் நீ என்கிட்ட கேட்ட
மோஸ்ட்லி லைக்கா வந்து ப்ரீமியர் ஷோ போட மாட்டாங்களா? போடுவாங்க, பெரிய படத்துலாம் யாரும் போட மாட்டாங்க. இந்த படத்துக்காக ஜென்யூனா ரிவ்யூ போடுங்கண்ணா, எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் மாதிரி பண்ணிடாதீங்க. ஜெனினா போடுங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. இல்லைண்ணா, சில பேர் ஸ்டாருக்குலாம் அப்படியே பொங்கி விழுந்தாங்க. ஆனா படம் சொல்ற அளவுக்கு இல்லை. இந்த படத்துக்காக கொஞ்சம் நான் விழுந்தேனா அந்த மாதிரி நான் ஏதாவது போட்டிருக்கேனா? உங்களை சொல்லல, ஸ்டார் படம் இந்த வட்டாரங்கள்ல இருக்கிற ரிவ்யூவர்ஸ் சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் எல்லாருக்கும் பர்சனலா நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அதான் அவங்கெல்லாம் சொல்றேன். அவங்கெல்லாம் தயவு செஞ்சு பார்த்து ரிவ்யூ போடுங்க. ஏன்னா தயவு செஞ்சு முழு படத்தையும் பார்த்து எப்படி இருக்குன்னு போடுங்க. ஏன்னா இல்ல ரிவ்யூ போட்டுட்டு கீழே பெய்டு ப்ரொமோஷன் போட்டீங்கன்னா கூட அதையாச்சும் போடுங்க. அந்த பெய்டு ரிவ்யூவர்ஸ் சொல்றேன். Karthik bro, hi. Do we have any other release of movie on September 27th? Because Devara is coming. Is there any other Tamil film release there on that day? Nothing bro, no, not yet planned anything. அமரன் அப்போதானே ப்ரோ வருது? அமரன் வருது, அபிஷியலா வரல. ஆமா ப்ரோ, அனிருத் ப்ரோ ஸ்பேஸ் எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசணும், கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். கப் டெம்ப்ளேட் போட்டாரு ப்ரோ. கப் ட்வீட் அனிருத் போட்டாரா? ப்ரோ எங்க என்ன ப்ரோ போஸ்டர் இப்படி விட்டு ப்ரோ, அவருக்கு வந்து இது ஒரு கம்பல்ஷன் ஆயிடுச்சுல, எல்லா படத்துக்கும் கப் ட்வீட் போட்டே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா படம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவானுங்க. இவங்க லைக்கா வந்து ஒரு ஸ்பாய்லரை விட்டாங்க. இன்டர்வல் பிளாக் போட்டிருக்காரு ஒரு எங்க போடவே இல்லை. அவர் எதுவும் போடலைங்க அந்த மாதிரி. அவர் எதுவுமே போடல ப்ரோ. உள்ள போய் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறாரு. கார்த்தி ப்ரோ, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன போஸ்டர் விட்டுருக்காங்க. ஸ்பாய்லர் இன்டர்வல் பிளாக் இது மாதிரி சீன் மாதிரி இருக்காது. இப்போ இந்தியன் படம் போய் பாருங்க சும்மா. இப்போ ஒருத்தர் ஸ்பாய்லர் ஏதாவது விட்டானாலும் இந்த ட்ரெய்லர் விடல, டீச்சர் விடல, எதுவுமே விடல அப்படின்னு சண்டைக்கு வரீங்க. ஏதாவது விட்டாலும் சண்டைக்கு வரீங்க. அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. காலைல பாத்துருங்க, அவ்வளவுதான். இன்னும் 3 மணி நேரத்துல ஓப்பன் ஆக போகுதுல ஓவர்சீஸ்லாம். 6 மணிக்கு நீ எந்திரிக்கும் போது ரிவ்யூலாம் வந்துருவான். அப்புறம் நீங்க எங்க ப்ரோ பார்க்க போறீங்க? நம்ம காசி தான். நீங்க எஃப்டிஎஃப்எஸ்னா காசி தான் போவீங்களா எப்பவுமே, இல்ல வேற ஏதாவது சென்னையில இருக்கிற தியேட்டர்ஸ்க்கு போவீங்களா? அது படத்துக்கு படம் மாறும். இந்த படம் காசியில பார்க்கலாம்னு சொல்லி இவனுங்களாம் டிக்கெட் போட்டிருக்கானுங்க, ஐயப்பன். நீங்க அப்புறம் யூடியூப் சேனல்லலாம் அந்த இதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி அந்த இதுல உங்களோட ஃபேஸ் எக்ஸிஸ்ட் ஆகலையே, ஏன்? ராத்திரி நம்ம பெருசே வேலை இல்லைல்ல. அது ஃபேக் ஐடிங்க அனிருத் போட்டிருக்கிறது. ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ஃபார் ஸ்ப்ரெடிங் ஃபால்சிட்டி. கங்குவா அப்டேட் 23rd ஜூலைக்கு என்ன வரும்? சாங்கா இல்ல கிளிம்ஸ்? ஒரு பர்த்டேக்கு வரும். சாங்கா இல்ல கிளிம்ஸா ப்ரோ? ரெண்டுமே இருக்கு ப்ரோ. ரெண்டு தான் ஒன்று விடுவாங்க, அந்த டைம்ல தான் முடிவு பண்ணுவாங்க. ஆல்ரெடி கிளிம்ஸ் வந்திருக்குல்ல. கிளிம்ஸ் வந்துருச்சு. ட்ரெய்லரும் ரெடியா தான் இருக்கு.
இல்ல ப்ரோ ட்ரைலர் இப்போ வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹைப்பு மேபி மிஸ் இன்டர்பிரேட் ஆகலாம். அது கரெக்டா பார்த்து விட்டா நல்லா இருக்கும். ப்ரோ ஹிந்தில சர்ஃபீராவை விட இந்தியன் 2க்கு அதிக புக்கிங் ஸ்பாட். ஆமா ப்ரோ, இதுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம்னு நினைக்கிறேன். மல்டிபிளெக்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்திலயா? இப்போ இந்த இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அந்த ஓடிடி 2 வீக்ஸ் ஆமா 2 months அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். பிவிஆர், ஐநாக்ஸ், சினிபோலிஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இப்போ அந்த கேவி ஞானவேல் ராஜா பேசினார் இல்லையா, அதுல எனக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா அவர் வந்து பான் இண்டியா ஆக்ட்ரஸ், இன்னும் தமிழ்ல வந்து பெருசா பூம் ஆகலன்றாரு. அப்போ ரஜினி கமல்லாம் என்ன ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணாருன்னு தோணுது. ஒரு படத்துக்கு ஆறங்க, ஒரு படம் பேன் இண்டியா படமா இருக்கு, எல்லா படமும் ஆறுது இல்ல. அவர் பேன் இண்டியன் இன்னொன்னு அது கம்பேரிசனா வந்து மற்ற பிரபாஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லைல்ல, யாஷ் பிரபாஸ்லாம். பட் அவங்க இன்னும் 2 படம் தான் நடிச்சிருக்காங்க, 3 படம் தான் நடிச்சிருக்காங்க. பாப்போம் ஃபியூச்சர்ல. அது கண்டினியூஸா பண்ண முடியாதுல்ல ப்ரோ. 80sல கமல் பண்ணாரு பேன் இண்டியா படம், அதனால அது கண்டினியூஸா பண்ண முடியுது. ஹாய் கார்த்திக். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நீங்க சொன்னீங்க இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா? நான் எப்படிங்க தியேட்டர்ல பார்க்க முடியும்? நான் 1991 91. ஓகே, நான் 1985 born. நான் 11 years இருந்தது அப்போ. நான் இப்போ இருக்கிறது பெங்களூரு. உங்களுக்கு மேங்களூர் தெரியும்ல, உடுப்பி மேங்களூர். ஆமா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து போயிருந்தோம் தியேட்டருக்கு. ஃபர்ஸ்ட் டே 4 o'clock ஷோக்கு. நாம அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போறது. அப்போ கரெக்டா போய் தியேட்டர் பக்கம் போய் திரும்புறோம். நாம எப்படின்னா ஓகே லேட் ஆயிடுச்சு, படம் போட்டுட்டோம், போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும்னு நினைச்சது. ஆனா ரோடுல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அப்புறம் லெஃப்ட் திரும்பணும், அப்பதான் தியேட்டரே தெரியும். நாம சீக்கிரம் போறோம், லெஃப்ட் திரும்பினா எவ்வளவு கூட்டம்னா ஒரு 1000 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பால்கனி டிக்கெட் தியேட்டர்ல 1000 ரூபாய் இருந்தது அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்காம திரும்பி வந்தது அதுதான். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு எவ்ரிடே நம்ம போவோம், ஆனா டிக்கெட்டே கிடைக்காது. கடைசியில ஈவினிங் 7 o'clock ஷோக்கு ஃபோர்த் வீக் போய் காலையில 10 மணிக்கு வாங்கணும் டிக்கெட்டு. இது மேங்களூர்ல நான் சொல்றேன். 75 days ஹவுஸ்ஃபுல்லா போனுச்சு அங்க. பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க. லஞ்சம் ஊழல்லாம் பத்தி எதிராக பேசின ஒரு படத்துக்கே 1000 ரூபாய் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்குற நிலைமை இருக்கு. உண்மையா 1000 ரூபா. அதாவது நாம மொத்த காசு வச்சுட்டு போனது 4 பேருக்கு டிக்கெட்டுக்கே வந்து 110 ரூபா எவ்வளவுதான் கொண்டுட்டு போனது. இது அது நீங்க பெருமையா பேசுறீங்களா என்ன சொல்றது? இல்ல பெருமையா பேசல, அவ்வளவு ரஷ் இருந்தது அந்த தடவை. அதுக்கப்புறம் போய் டிக்கெட்டை வந்து நார்மலா தான் பார்த்தது. ஆனா இது வந்து நான் சொல்றது இந்தியன் அப்போ வந்து மேங்களூர்ல அவ்வளவு இது இருந்தது. என்னங்க அந்த படம் பேசுற ஐடியா எதிராக பேசிட்டு இருக்கீங்க? இல்ல 1000 ரூபாய் ஒரு ஹீரோக்கு டிக்கெட் விற்கிறது பெருமையே கிடையாது. இல்ல பெருமை கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு அது ஹீரோ படம் 1000 ரூபாய் வித்தாங்க, 2000 கிடையாது. அதெல்லாம் சொல்லனா அது உண்மைதான். அப்பெல்லாம் உங்க இந்த மாதிரி புக் மை ஷோலாம் இல்ல. அதுதான் ப்ராப்ளம். ஃபுல்லா பிளாக்ல தானே வித்துட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆமா, அதுல ஒன்றும் பெருமை கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் 1000 ரூபாவா?
அவங்க வித்துட்டு இருந்தாங்க அங்க, அதுதான் ப்ராப்ளம். ஜி கேக்குதா? என்ன முடிச்சிட்டு இருக்காரு? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு இல்லை எப்படி? கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சேலம் டிஎன்சி எப்போ ப்ரோ புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. நாளைக்கெல்லாம் வந்து கவுண்டர்லேயே டிக்கெட் வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் ஆகிடும். புக் மை ஷோலாம் செட் ஆகி அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அவர் ஓனர் ஐடியில் இப்போ நைட்டு புக்கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு ப்ரோ. அதான் அது காலைல ஷோலாம் இருக்காது. ஓகே ப்ரோ. கொஞ்சம் செட் ஆகணும்ல, புதுசாக ஓப்பன் பண்ண தேட்டரு அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகணும். ஆன்லைன் ஓகே ப்ரோ. புக்கிங்லாம் கொஞ்சம் செட் ஆகணும்ல, டைம் எடுக்கும். அதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகலாம். ஸோ அது இனிமே ஓகே ப்ரோ. இல்லாமல் வெறும் 1500 தான் கெப்பாசிட்டி. ஆனால் அதுக்கு வந்து என்கொயரி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா அந்த தேட்டருக்கு. எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருவாங்க ஆல்ரெடி. கரெக்ட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. புக் மை ஷோவில் ஓப்பன் பண்ணாலுமே ஓப்பன் பண்ண உடனே வந்து ஹவுஸ்ஃபுல்ல தான் காட்ட போகுது. ப்ரோ அது எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலா ஒரு படம் வந்து இந்த இந்த சீட்டுமே புக் ஆகலன்னா ஃபர்ஸ்ட் 3 ரோ மட்டும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்களே, அது ஏன்? அது யாரோ முக்கியமான ஆளுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா அந்த ஏரியா விஐபிங்க யாரோ வருவாங்க, அந்த மாதிரி அதுக்காக. இல்ல ஒரு மொக்க படத்துக்குமே சொல்றேன் அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு லோ பட்ஜெட் உப்மா படத்துக்கு கூட அது அது வந்துங்க ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இருந்து ப்ராக்டிஸாக சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரோ பிளாக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கொடுங்க. மிச்சம் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல யாரும் கேட்கல அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய டைம்ல என்ன பிரச்சனை வரும்னாங்க, அந்த ஏரியா கலெக்டரோ இல்லை கமிஷனரோ அந்த மாதிரி பெரிய ஹை ப்ரொஃபைல் இருக்கவங்க, ஒரு ஜட்ஜி அந்த மாதிரிலாம் ஆளுங்க வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க டிக்கெட் இல்லைன்னு சொன்னால் அவங்க கோவப்பட்டுருவாங்க. அவங்க நம்பி தான் சினிமா தேட்டர் நடத்த வேண்டியது இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 ரோ பிளாக் பண்ணி வச்சிரு லாஸ்ட் மினிட் வரைக்கும். லாஸ்ட்டாக ஒரு ½ hour வரைக்கும் யாரும் வரலன்னா அப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அவங்க வந்தாலும் கீழேயும் கொடுக்க முடியாது டிக்கெட்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நிறைய. ப்ராக்டிக்கலாக ஒரு தேட்டர் நடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதில் இது ஒன்று. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. இப்போ இந்தியன் டூ புக்கிங்க்கும் கோட் புக்கிங் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கோட்டு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இதுல என்ன டவுட் இல்ல இருக்கு? இல்ல நான் வந்து ஐ மீன் விஜய் ஃபேன் கேக்குறேன். என்ன டிஃபரன்ஸ் சொல்லணும்? கோட்டு வந்து புக்கிங் தான் எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல இல்ல இல்ல வரீங்க? நான் என்ன அப்படி கேட்கல ப்ரோ. தமிழ்நாட்டுல கண்டிப்பா கோட்டு தாங்க பெருசா இருக்கும். கோட்டு தான் அதிகமா இருக்கும். அதான் டவுட்டே கேட்கல. இல்லை. சரி ப்ரோ, அடுத்த விஜயோடைய அடுத்த படம் என்னவா இருக்கும்? மீன் தளபதி தெரியல. இது நீங்களாம் இந்த புதுசா திடீர்னு வந்துட்டு நான் புதுசா கேட்கல ப்ரோ, உங்ககிட்ட கேக்குறேன். தெரியல, எனக்கு தெரியலையே. அடுத்த படம் நடிக்கிறாரா அவரு? அப்படியா? நீங்க சொல்லணும் ப்ரோ. தெரியலைங்க. சரி ஓகே. சரி, இந்த வருஷம் ஹையஸ்ட் கிராஸ் ஒரு ஆனந்தம் இருக்குல்ல நம்ம வாயில கேட்கும்போது, ஒரு ஆனந்தம் இருக்கா? இருக்கு ப்ரோ. கோட்டு நான் கேக்குறேன், இந்தியன் 2 அதிகமா இருக்குமா, கோட் அதிகமா இருக்கா? அவங்க சொல்லுங்க. கோட்டு தாங்க. கோட் தாங்க போவோம். நான் கோட் தாங்க போவோம். அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? விஜய் ஏதாவது அந்த மாதிரி படம் இருக்கா? வந்து அதாங்க ஹையஸ்ட் கிராசர். அடுத்த படம் நடிக்கிறாரு. நடிச்சாலும் அதான் ஹையஸ்ட் கிராசர். நடிக்கிறாரு. அப்பா நடிக்கிறாரு. விஜய் நடிச்சாலும் அதான் ஹையஸ்ட் கிராசர். அதையும் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல அடுத்து நான் அதையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்லங்க, விஜய் நடிச்சாலும் அடுத்த படம் தான். அது வந்து ஹையஸ்ட் கிராசர் இந்த விஷயம். ஓகேங்களா? என்ன படம்? இல்ல எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லணும். எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வந்து விஜய் நடிச்சா அது வந்து ஹையஸ்ட் கிராசர் இந்த இயர். ஓகேங்களா? அவ்வளவுதான். என் தம்பி இப்படி இல்ல நீங்க வந்து என்ன குறை சொல்லாதீங்க ஜி. நான் என்ன கேக்குறேன், தப்பா உங்ககிட்ட கேட்கல. ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து கோஸ்ட் வருது. ஓகேங்களா? ஐ மீன் கோட் வருது. கரெக்டா? ரொம்ப கரெக்டா இருக்கு. நீங்க அப்படி பேசாதீங்க. கோட் வருது இந்த வருஷம்.
வேட்டையன் வருது, விடாமுயற்சி வருது. நீங்க சொல்லுங்க யார் படம் ஹையஸ்ட் ஆகும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, அதெல்லாம் படம் அப்படி இல்ல, தெரியும். உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும்ல. நான் இப்ப நீங்க என்ன கேட்டீங்களா அது மாதிரி நான் கேட்குறேன். வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்லுங்க. தெரியல, அதான் வேற என்ன. அதான் நீங்க சொன்ன நீங்க தான் சரி ஓகே. அது எப்படி தெரியும்? படம் தானே தெரியும். நீங்க என்ன இருக்கு? நீங்க அப்படி என்ன கேட்க கூடாது இல்ல கேள்வி அந்த மாதிரி சொன்னேன். சாரி. டீன்ஸ் தான் அதிகமா வரும். என்னது டீன்ஸ் இல்லங்க, எதுனாலும் ஓகே தாங்க எனக்கு. கார்த்தி, போன வருஷம் ஜெயிலர் தானே அதிகம். லியோ உங்க சண்டையெல்லாம் ஓரமா வச்சுக்கீங்க, என்ன இழுக்காதீங்க. நான் அதுக்குள்ள வரல. நீங்க போட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கேக்குறேன், இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுருக்கேன். வேணாம். இல்ல சிச்சி, அதெல்லாம் நல்லாதாங்க இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபேன் ஃபைட்டுக்கு ஓகே, நீங்க போட்டுக்கோங்க, எனக்கு வந்து கேட்காதீங்க. சொல்லுங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ, மனோஜ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லுங்க மனோஜ். சூப்பர். இல்ல, நான் கொஞ்சம் டிபேட்டபிளான ஒரு டாபிக் சொல்றேன். இப்போ தமிழ் சினிமால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சுல, மீன்ஸ் டில் ஜூன். எவ்வளவு படம் வந்திருக்கும் கார்த்தி ப்ரோ? வந்திருக்கும் 100க்கு மேல வந்திருக்கும், 100 120. ஓகே, அது ஹிட் ஆனது ஏதோ 4-5 தான்ல, மீன்ஸ் நல்லா பண்ணது கரெக்டா? ஆமா. ஒரு அவுட் சோர்ஸ்ல நான் கேள்விப்பட்டேன், ஆல்மோஸ்ட் லைக் 600 crores வந்து தமிழ் சினிமா லாஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, இது மாதிரி படம், அந்த ஆவேசம் படம் மாதிரி பண்ணது கூட தமிழ் படம் நிறைய பண்ணல. இப்போ லாஸ்டா தான் ஃபியூ படம் பண்ணுச்சு இல்ல, மகாராஜா அது மாதிரி இல்ல. பட் செகண்ட் ஹாஃப் அதை பிடிப்பாங்களா? அந்த 600 crores வந்து கேட்சப் பண்ணுவாங்களா? ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாரோட படமும் வருது. கரெக்டா கத்துக்கிறோம், ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லா படமும் வருது. அதுக்கப்புறம் தனுஷ். அவங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து 600 கோடி ரூபாய் லாபம் பண்ணா கூட அந்த 600 கோடி லாபத்தை இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்களா? அப்படி சொல்லல, நான் டோட்டலா சொல்றேன். டோட்டல் தமிழ் சினிமா பத்தி நான் பேசுறேன். நான் ஒரு ப்ரொடியூசரை பத்தி பேசுறேன். தமிழ் சினிமா பத்தி யாருமே பேசாதீங்க. இல்ல கார்த்தி, நான் சொல்றது இது இண்டிவிஜுவலோட பிசினஸ்ங்க, ஒரு இண்டிவிஜுவலோட பிசினஸ், அவ்வளவுதான். அது தனிப்பட்ட முறையில் பொதுவா நம்ம படம் பண்ணா நமக்கு தரங்க பெருமை, அதை சொல்ல வர. என்ன நம்ம படம்னா நீங்க தான் பண்ணிருக்கீங்களா? அப்படி சொல்ல நம்மனா என்ன சொல்லுங்க, தெலுங்கு படம் பார்த்தது இல்லையா நீங்க? மலையாள படம் பார்த்தது இல்லையா? எப்படி சினிமா தாங்க பார்க்க முடியும், என்டர்டைன்மெண்ட்டா பார்க்கணும். ஒரு இங்கிலீஷ் படம் நல்லா இருந்தாலும் இங்கிலீஷ் படத்தை நான் பார்க்கறேன், விரும்புறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. லாங்குவேஜ் எனக்கு பிரச்சனை இல்லை. கலையை வந்து நீங்க கலையை அப்படிதானே பார்க்கணும். நீங்க பேசுறது இதுல வந்து எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா? நீங்க பேசுறது பிசினஸ், நான் பேசுறது இவனுங்களே இங்க இருக்க ஹீரோ பக்கத்துல இருக்க மார்க்கெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? கார்த்தி, நீங்க பேசுறது பிசினஸ், நான் பேசுறது கண்டென்ட். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிசினஸ்க்கும் கண்டென்ட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன், இருங்க. இப்போ இவங்க ட்ரேட் பண்ணாங்க தெரியுமா? கோட் அங்க கொடுத்துட்டு புஷ்பா இங்க வாங்க தெரியுமா? மைத்ரி பிலிம்ஸ் ஏஜிஎஸோட, அது பாத்தீங்களா? அது நீங்க சொல்ற மாதிரி பிசினஸ். நான் கண்டென்ட்டா குட்டா இருக்குமான்னு கேக்குறேன். செகண்ட் ஹாஃப் இப்போ ராயன்னு ஒரு படம் வருது, விக்ரம் மூவி வருது, தங்கலான் வருது, கோட் வருது, விடாமுயற்சி வருது. யாருங்க கண்டென்ட்ல ஹிட் ஆகுமான்னு கேக்குறேன். கண்டென்ட்ல ஹிட் ஆனதாங்க இட் வில் மேக் மணி ஆப்வியஸ்லி. ஆமா, அததான் சொல்ல வரேன். நீங்க வந்து நீங்க செகண்ட் ஸ்டேஜ் சொல்றீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டென்ட் குட்டா இருந்ததுன்னா இட் வில் மேக் மணி. மக்களை வந்து ஏமாத்த முடியாதுல்ல, பழைய கிரிஞ்சே காமிச்சு புதுசா ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா மகாராஜா படம் பாக்குறாங்க. கரெக்ட் தானே கார்த்தி? மகாராஜா படம் என்ன, ஒரு குப்பை தொட்டியை பத்தி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும், கரெக்டா? ஆனா அந்த குப்பை தொட்டி இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது பண்ணாங்க அந்த ஸ்கிரீன் பிளேல. கார்த்தி ப்ரோ கலாய்க்காதீங்க, சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். தப்பா இருந்தா சொல்லுங்க, நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னு நான் ஆர்கியூல அதுக்கு சொல்றேன். இல்லைங்க, இதையும் பேசிட்டு வந்து விஜய் படம் எடுத்தாதான், விஜய் நடிச்சாதான் வந்து பெரிய கலெக்ஷன் ஆகும்னு அதையும் பேசுறீங்க. எனக்கு புரிய மாட்டேங்குங்க. நான் அதை பேசவே இல்லை கார்த்தி, பேசிட்டு இருக்கீங்க ஜெய்ஸ்ரீராம் மாதிரி. இல்ல நான் வந்து ஜஸ்ட் தமிழ் சினிமா பத்தி தான் பேசுறேன் தவிர I'm not talking about the money, I'm talking about the content. Simple.
அதுக்கு நிறைய சரி டிஃபரன்ஸ் ஓகே, இருக்கு. பாப்போம். அதுதான் சொல்றேன், அந்த கண்டென்ட் வைஸ்ல நம்ம படம் பேக்கப் கொடுக்குமா இந்த செகண்ட் ஆஃப் தமிழ் சினிமாக்கு, அதுதான் கேட்குறேன். சிம்பிள். ஆமா, வெல்வோம். கண்டிப்பா. யா, அந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. ஓகே கார்த்திக் கார்த்திக் bro, ப்ரோ, தேங்க்ஸ் நான் ஒரே ஒரு இது சொல்றேன். பிஃபோர் 2018 ஆஃப்டர் 2018 இந்த பீரியட் இருக்குல்ல, அதுல மேக்ஸிமம் என்னென்ன 5 டிஃபரன்சஸ் சொல்லுங்களேன், என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? தெரியலடா, என்ன வித்தியாசமா இறக்கி விட்டான்டா ஐஎம் அன்னைக்கு 2018 அப்புறம் என்னமோ சொல்லுங்கன்றான். இல்ல எனக்கு தெரியும், இன்னொரு பைத்தியக்கார எவனோ ஒருத்த கை தட்டிட்டு இருக்கான். முன்னாடி சினிமா அப்படி இருந்தது, அதுக்கப்புறமா சினிமா இப்ப எப்படி இருக்குன்ற அந்த டிஃபரன்ஸ் தெரியலையே. தெரியலையா நீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்களே, நேரத்தே ஒன்று சொல்லுங்க. 5 to 6 பாட்டு கூட சூப்பரா நான்லாம் வந்து நான் வந்து ஃப்ரீயா சாப்பிட்டு வந்து சரி போய் படுத்துக்கிட்டு பேசுறவன். திடீர்னு 2018க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 18க்கு அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நீங்க ட்ராக்கர் தானே? இப்பெல்லாம் வந்து கொடையாதீங்க. நான் இல்ல, எனக்கு தெரியாது. அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை எனக்கு. அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை எனக்கு. யோசிச்சுட்டு வந்தா நீங்க சொல்லிருங்க. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அது தெரிஞ்சா தெரியுது, தெரியல தெரியல, அவ்வளோ. இன்னும் 2018க்கு முன்னாடி 2018 நான் போய் யோசிச்சுட்டு 2018 என்ன ஆச்சு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு வன்மமான பண்றோம். அதான் முன்னாடி எல்லாம் 5 to 6 பாட்டு. நான் வந்து நமக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க, நம்ம அடிக்கிறதுக்கு தோதான ஆளுங்க, ராபின்சன், அதுக்கப்புறம் நம்ம கோபிநாத், இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு வந்து என்கிட்ட வந்து 2017 18னா என்ன தெரியும். எங்க ரொம்ப முடியல, எங்க அண்ணன் கூப்பிட்டுக்குவேன். எங்க அண்ணன் வந்துருவாரு, 1/2 மணி நேரத்தை அவரு மேட்ச் பண்ணி விட்டுருவாரு. அண்ணா இந்த ஜட்டி பண்ணி இந்த டிசைன் எல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பேட்டர்ன் ரிலீஸ் பண்றாரு. நான் பங்கஜ் கூட பேசிட்டேன். அப்படியா? அண்ணா கூடலாம் நாளைக்கே ஆகுது. சரி, நீ சொல்லு. 2018க்கு முன்னாடி நீ என்ன நினைச்ச சொல்லு. 2018 அப்பதான் காலேஜ் முடிச்சியா? என்ன மேட்ரு? சினிமா பத்தி தான் சொல்ல வந்தேன். அதுக்கு முந்தின பீரியட்லாம் ஒரு 5 to 6 பாட்டுலாம் சூப்பரா ஹிட் ஆகி ஒண்ணுமே ஆல்பம் ஹிட்டா போயிடுச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப ஆயிடுச்சு. அதே மாதிரி ஓடிடியும் இங்க யாரும் வாங்குறது இல்லை. மேபி சின்ன சின்ன படங்களோட டவுன்ஃபால் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து சின்ன படங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நல்லா செலவு பார்த்தாங்க. பட் இப்போ அதுக்கான இது ட்ரஸ்டே போயிடுச்சு. அது நீங்களே கண்டுபிடிச்சதா இதெல்லாம்? இல்லைண்ணா, நான் நியூஸ்ல பார்த்து சொல்றதுங்க, சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம் தான். எவனோ தெரிந்தானே ஆர்டிகல் இந்த மாதிரி 2018க்கு முன்னாடி சினிமா அப்படி நல்லா இருந்துச்சு, 2018க்கு அப்புறம் கெட்டு போச்சு, நான் சம போச்சு. அப்படி இல்ல அதை படிச்சிட்டீங்களா? அந்த டைம் பீரியட் தானே. என்ன டைம் பீரியட்? ஆஃப்டர் லாக்டவுன் சினிமா எப்படி இருக்கு, பிஃபோர் லாக்டவுன் எப்படி இருக்கு, அந்த மாதிரி. தியேட்டர் போது கட்டிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் லாக்டவுன் எல்லா தொழிலுமே நாசமா போய் அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுதான் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்திருக்கு. முன்னாள் ஐடி கம்பெனில உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருந்தானுங்க. இப்ப வீட்டுல வேலைன்னு சொல்லிட்டு லட்சுமியெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கான், என் பொண்ணே கிடைக்கலனே அப்படிங்கிறான். எல்லாமே லாக்டவுனுக்கு அப்புறம் மாறி இருக்கா இல்லையா? ஐடி மாறி இருக்கு, இது மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்குல்ல. நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஸ்விக்கி டிரைவரா இருக்காங்க. சினிமாவது கண்டிப்பா ஓரளவுக்காவது ஸ்டேபிள் ஆகி திரும்ப வந்துருச்சு. கொரோனாக்கு அப்புறம் இந்த ஊபிஸ்லாம் வந்து ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ராமச்சந்திரன் மாதிரி. சினிமா 2018 கேட்டாங்க, எதுக்கே யூபி பக்கத்துல யோகி பக்கத்துல திருப்பி விடுற வண்டிய அதோட நிறுத்துங்க. டைம் லைன் சொன்னியா? நானு டைம் லைன் கொரோனாக்கு அப்புறம் தானே ஓவரா ஆட ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. எங்க அண்ணனை காணோம். ஏதாவது தத்துவ கதைகள் ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
நமக்கு நீங்க தெரியல. என்ன பிசினஸ்? சரி ஓகே, வேற யாருக்கு? நீங்க என்ன பிசினஸ்? அதை விடுங்க. நாளைக்கு இந்தியன் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2 வந்து இந்தியன் 1லாம் மறக்கவே முடியாத ஒரு படம். இந்த படம் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இல்ல அதை கண்டிப்பா பத்தி நல்லா ப்ரோ. இந்தியன் மாதிரி ஒரு படத்தை கார்த்தி ப்ரோ, திரும்ப யாரால எடுக்க முடியாது. கார்த்தி ப்ரோ, இல்ல அந்த வலைபேச்சுல சொன்னாங்க தயவு இந்தியன் செஞ்சு கம்பேர் ஒன்னோட இல்ல பண்ணாதீங்க. பிஜிஎம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க அப்படின்னு. கார்த்தி ப்ரோ கண்டிப்பா நல்லா இருக்கும் படம். கேஆர்வி இவன் உனக்கு என்னையா ஃபியூச்சர்ல நடக்கிறது எல்லாமே தெரியுது. நல்லா இருக்கும் படம், கண்டிப்பா நல்லா இருக்கும் பாருங்க. எப்படி தெரியுது அதாங்க ஃபியூச்சர்ல கோர்ட்ல நடக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க. படம் நல்லா இருக்கும். கிராசிங் படம் பண்ணி நீங்க என்ன வேணா ஓட்டுங்க. படம் நல்லா இருக்கும். 2026ல யார் சிஎம்? என் தலை எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணன் தான். சிஎம். எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். சரியா? சரி, நான் இப்ப இந்தியன் படம் நல்லா இல்லைன்னு நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். நாளைக்கு நல்லா இல்லைன்னு ஒத்துப்பீங்களா எல்லாமே? நான் அப்படிலாம் இல்லையே, எல்லாமே தெரியுதே. தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஐ 2026ல மீன் யார் ஐ சிஎம்? ஓபன் கமல், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஐ மீன் ஹார்ட்கோர் கமல் சிஎம். கமல்ஹாசன். 2026ல யார் சிஎம்? எங்கால் தான் விஜய் எடப்பாடி தான். பழனிசாமி. விஜய் இது தான். கூட தெரியாதா? சத்யா நீ ஐயோ நாங்களாம் ராம்சன் வருஷ யாரியா? வருஷம் படமே எங்க படம் ராம்சன் தான் ஹிட்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்ன அசால்ட்டா நீங்க சிஎம் யாருன்னு கேட்க? அண்ணன் தான். யாரு? இல்ல யாரு? ஈஸ்வர் ராம்சன் நீ சொல்லியா? யாரு சிஎம் 2026ல? தளபதி தான். அண்ணன் தான். அண்ணன் படம் வருஷ வருஷம் ஹிட் ஆகுது. அவரு தான் எந்த படம்னா அவரு தான் இல்ல வருஷம் எந்த ஹையஸ்ட் தொகுதியில நிக்க போறாரு கிராசிங். சொல்லுங்க. நான் அண்ணன் தான், கவலைப்படாத. அண்ணன் யாரு? வந்து உதய எத்தனை அண்ணாவா? உதய அண்ணாவா? சேப்பாக்கல நிக்க போறாருந்தானாவா? இல்ல இல்லையா? பசங்க தளபதி என்னன்னு சொல்லுங்க. அவர் தளபதி என்ன இல்ல. நான் இந்த பிரசாந்த் சார் மட்டும் எப்படி நான் சினிமால இருந்து ஆரம்பிச்சு ஏங்க தளபதி விஜய் தாங்க சிஎம், அட்டு சிஎம், அவ்வளவுதாங்க. ஐயப்பன் அப்படிதான் சொல்லி 2026ல ஆர்சிபி தான் கப் வாங்கணும் ஐயப்பன் சொல்லுவாரு. நீங்க வச்சுக்கோங்க. அது வந்து ஆர்சிபி கப் எல்லாம் சும்மா சொல்லாதீங்க, என்கிட்ட வந்து பேசாதீங்க, சரிங்களா? ஆர்சிபி வந்து ஆர்சிபி கூட வந்து விஜய் கம்பேர் பண்ணீங்க, ஓகேங்களா? there is lot of difference. கான்ஃபிடென்ட்டா இருங்க ப்ரோ. யாரு? நீ கான்ஃபிடென்ட்டா இருங்க ப்ரோன்னு சொல்றேன். நாங்க இருக்கோம் ஜி. அவங்க 14 வருஷமா கான்ஃபிடென்ட் ஆனாங்க, நாங்க 1 வருஷம் இருக்க மாட்டோமா? இல்ல ஐயப்பன் இன்னொரு கேள்வி கேட்கணும். கோலியோட சச்சினோட ரெக்கார்டு பிரேக் பண்ண கூடாதுன்னு மண்ணாளி போறதுன்னு கோச்சை கூட்டிட்டு வந்துருக்காங்க. நீங்க ஒரு கோலி ஃபேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல நான் கோலி ஃபேன் தாங்க. இல்ல நீங்க ரஜினி ஃபேன் சொல்றீங்கல்ல. ஐ மீன் நான் பேசுறேன். நீங்க ரஜினி ஃபேன் சொல்றீங்கல்ல. யார்? நானா? அந்த மாதிரி யாரோ சொன்னாங்க. நான் ரஜினி ஃபேன் தான் கிடையாது. நாங்க ஏன் ஓரம் போனோம்? நாங்க பேசுங்க இருங்க. கோலி ஃபேன்னா கோலி வந்து பிடிக்கணும் எல்லாருமே. இருங்க, கோலி பிடிக்காத ஆள் யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். கோலி எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. வானே இந்த உருட்டுலாம் சச்சின் டெண்டுல்கர் காலத்திலே முடிஞ்சு போச்சு. இந்த உருட்டுலாம் கிடையாது சார். நீங்க விட்டாதீங்க. நீங்க ரஜினி நீங்க வந்து தோனியான் சண்டை போடுற அளவுக்கு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அண்ணன்ட்ட பேச வேண்டியிருக்கு. அண்ணே 2026ல யார் சிஎம்னு கேட்டேன். அதுக்குள்ள சண்டை முடிச்சிட்டு மாத்தி வந்து அடிச்சுக்கிறாங்க. சரி இவனுக்கு எது கோலி ரோஹித் சர்மால சண்டை போட்டுருக்கானுங்க. அது எங்கேயோ போய் எங்கேயோ வந்துருச்சு. நாங்க போலங்க. அவருதான் வந்து ஒருத்தர் கேட்டாரு கோலியா இதுன்னு கேட்டாரு. நான் தான் பேசணும். அது சொன்னதுக்குங்க. அது வந்து இவர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒருத்தர் சொன்னாரு. நீங்க ஆர்சிபி மாதிரியா கப் வாங்க மாட்டீங்க, நீங்க வெறும் வாய் தான் பண்ணாரு. அப்புறம் ஒன்னே ஒரு ஆர்சி பத்தி பேசிட்டியா, நான் கோலி பத்தி பேசணும் ஆரம்பிச்சிட்டாரு. கோலி பத்தி பேசுவியா, நான் ஐபிஎல் பத்தி பேசுவேன் போடுங்க. இந்தியான்னு வந்தா கோலி யாரு நம்ம பிடிக்காம இருக்குமா? இருக்காது பாலாஜி. அதெல்லாம் இருங்க சொல்லுங்க. இல்ல மெயின் ஸ்ட்ரீட்ல இருந்து முக்கு சந்தில இருக்கிற சாக்கடைக்கு போயிட்டானுங்க. 2026 எது ஜெயிக்கிற அங்கிருந்து நீங்க அப்படி பேசாதீங்க ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம். யார் படம் கிராசிங் ஆகுதுன்னு அதை சொல்லுங்க பாலாஜி. அதுல இருந்து சொல்லுங்க. அதான் பிரசாந்த் தெரியும். புரியல.
இல்ல வருஷம் கிராசிங் யார் படம் 5 இயர்ஸ் தான் வரும்னு சொல்லுங்க. அதுல இருந்து சொன்னாதான் பிரசாந்துக்கு தெரியும் நீங்க எங்க லீடு போற வருஷா போறீங்க. வருஷம் சரி என்ன ஓகே வருஷம் சரி ஓகே. தளபதி விஜய். வருஷா வருஷம் தளபதி விஜய் தான். என்னது கலெக்ஷனா? உண்மை ஆ அதுதானே? அதான் அதான் ஒரு கேட்டார், ராபின்சன் கேட்டார், அது சொன்னேன். அஹ், அஹ், ம் சரி ம் சரி. என்ன என்ன சண்டை சரி? என்னதான் இல்ல இல்ல உங்களுக்கு சண்டை? சண்டெல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. நீங்க சும்மா இருங்க, ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் சந்தை கடை மாதிரி இருந்தது, கை கை இல்ல இல்ல சொல்றீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓ தலை அப்போ அதாவது கோலியா விஜயன்னு கேட்டாங்க, 2 பேரும் பிடிக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, இது வேறயா? கோலியா விஜய் கோலியா தோனியாங்களா? கோலியா ரோஹித் தோனி தாங்க. சர்மாங்களா? ஏங்க இது பாரு, கோலினா கோலி பிடிக்குங்க. நீங்க அது தோனி பத்தி கேட்கலன்ட்ட. தோனின்னு வந்தா தோனி தான் பிடிக்கும், அவ்வளவுதான். ம். கமல்னா ப்ரோ கமலை பிடிக்கும். 2026 கமல் வந்தா கமல் தான். அதிக ரசம். ஐயோ என்ன விட பயங்கரமா இருக்கு பல. இவன் என்னங்க ஓவரா குடிச்சிருந்து ஐஸ்வர்யா மாதிரி இல்ல இல்ல பேசிட்டு இருக்கான். என்ன விட இந்த பயங்கரமா இருக்கு ஹரிஹரன் பல. இந்த 2018 சொன்னீங்களே பிரசாந்த் ப்ரோக்கு அது கண்டுபிடிக்கிறாரா பாருங்க. அவருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் correct ஆ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து வித்தியாச கார்த்திக் வித்தியாசமா ஏதோ ஒண்ணு கேக்குறீங்களே, கார்த்திக் எங்க அண்ணா, வந்திருக்காரு கார்த்திக் ஹரிஹரன் அண்ணா. நீங்க இப்ப கேட்டு கார்த்திக் பாடுறேன் எவனா கேக்குறீங்களே, ஒருத்தன் பிரசாந்த் ப்ரோ இதுல இருந்து கேளுங்க கேளுங்க. 2018 பத்தி. 2018 இருங்க, ஒரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. யாரு ஹரி கேளுங்க. ப்ரோ ஒன்றும் இல்லை, 2018க்கு முன்னாடி சினிமா அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா இப்போ சினிமா அப்படி இருக்குன்னு கேட்டேன், ஒரு ஒப்பீனியன் கேட்டேன், அவ்வளோதான். ஓ ஹலோ, அவ்வளவுதான் கேள்வி முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லுங்கண்ணே. ஓ அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி நல்லா ஆமா இருந்தது, இப்படி இப்பவும் கேட்டேன். நல்லா தான் இருக்குது. இப்ப என்ன அதுல என்ன இருக்குது? என்னதான் ஆயிடுச்சு இப்ப 2018க்கு அப்புறம்? என்ன ஆயிடுது சினிமா? பிஸ்னஸ் வைஸாக சொல்லுங்க ஏதாவது. நீங்க தான் பிஸ்னஸ் இதுவாச்சுன்னா. ஏங்க இப்ப பிசினஸ் வைஸா இது பண்ணிட்டு என்ன 4 படமா எடுக்க போறீங்க? யோ ஜாலியா இருங்கயா யோ. அதெல்லாம் கிடையாதுங்க, சரி, கேட்டா கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. என்ன இருக்குது? பிசினஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுது, அதை பத்தி ரொம்ப சொல்லுங்க. சிம்பிள். பிசினஸ் வைஸா சொல்லுங்க அவ்வளவுதான் ப்ரோ. சொல்லுங்க. 2018க்கு முன்னாடி அப்புறம் எப்படி இருந்துச்சு, சினிமா 2018க்கு எப்படி பிறகு சரி என்ன? சரி சொல்றேன். இப்ப என்ன 2018ல ஓடிடி பூம் இல்ல அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் வந்து எவனுமே அந்த ஓடிடி ஆங்கிள் யாருமே யோசிக்கல. இப்போ அயலான் மாதிரி படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிடி ஆங்கிள் இல்லாம பூரா ரைட்ஸையும் கொண்டு போய் சன் டிவி கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரிலீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பூமு. ஓடிடி பூமில் என்ன, எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்தோட கிட்டத்தட்ட அசலையே வந்து ஓடிடி ரைட்ஸில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பண்ணவும் செஞ்சாங்க, எடுக்கவும் செஞ்சாங்க. ஹீரோக்கள்லாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படம் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டாக இருந்துச்சு. மோஸ்ட் ப்ரிஃபர்டாக இருந்தங்காட்டிக்கு பெரிய ஹீரோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை டபுள் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து யோசிச்சாங்க. அப்புறம் நம்மளால என்ன பண்ணானுங்க, வழக்கம் போலே வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சேல்ஸ் நடந்தது. ஆனா அந்த பக்கம் ரெக்கவரி இல்லவே இல்ல ஓடிடி. இதெல்லாம் 2018க்கு முன்னாடி இல்ல கிடையாதுங்க. நான் சொல்றது 2018 இல்லையே. இப்போக்கு வித்தியாசம் சொல்றேன் நானு. 2018ல சினிமா எப்படி இருந்ததுன்னா, தியேட்டர்களை நம்பி இருந்தது. ஓரளவுக்கு சேட்டலைட் வந்து ஹெல்த்தியா இருந்தது. ஓரளவுக்கு எல்லாருமே வாங்குனாங்க. இன்னொன்னு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெறைய இருந்தாங்க அன்னைக்கு. அன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெறைய இருந்தாங்க. சின்ன ப்ரொடியூசர்ஸுமே நெறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ப்ரொடியூசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரிதான ஒரு இனம் மாரி ஆயிட்டாங்க. ஏன்னா, அவ்வளவு சிக்கல்கள். இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்னைக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செழிக்கிறப்ப தான் தமிழ் சினிமா செழிக்கும். ஏன்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்த வாங்குறாரு அப்படின்னா, வெறும் அவரே வந்து ஃபுல் மணி குடுத்தெல்லாம் வாங்குறதில்ல. டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் இருந்தது அப்படின்னாலே, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஈஸியா வந்து ஒரு படத்த ஐ மீன் ஒரு ப்ரொடியூசர் டூ இன்னொரு ப்ரொடியூசர் மாறி டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தத நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி ஒருத்தர் பண்ணுவாரு. அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் அதுக்கு மாத்துவாரு. அதுலேருந்து வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பிரிஞ்சு, சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய், அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 4 தியேட்டர் ஒருத்தர் எடுத்து அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. சிலவங்க ஒரே ஒரு தியேட்டர் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பர் ஆனாங்க. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா, இந்த மொத்த ஹைரார்க்கியுமே வந்து ப்ராஸ்பர் ஆச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அழிஞ்சே போச்சு. இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதே தமிழ் சினிமால லாபகரமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுன்னா விரல ஏங்க விட்டு எண்ணிறலாம். அந்த உங்க அளவுக்கு கார்த்தி எல்லாம் எத்தனையோ பேர் கம்பெனி மூலமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அழிஞ்சு போச்சுங்கிறீங்க டக்குன்னு பிரசாந்த் ப்ரோ. என்ன bro? இல்ல கார்த்திக் அது அழிஞ்சு போடுதுங்க, விடுங்க. இல்ல ஓரமா அழிஞ்சிட்டு போகுது, என்னமோ கார்த்திக் பண்ணுது. தெரியும். இந்த தம்பிக்கு கேட்ட கேள்விக்கு தம்பிக்கு பதில் புரிஞ்சுச்சான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணுமா இல்லையா? இவ்வளவு தூரம் பதில் சொல்றீங்களே எல்லாருக்கும். அந்த தம்பி கேள்வி கேட்ட தம்பிக்கு புரிஞ்சுச்சுன்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? ஹரிஹரா புரிஞ்சுதுண்ணா. புரிஞ்சுதா ஹரிஹரா? புரிஞ்சுது. நீங்க சொல்லுங்க. என்ன பேஸ் வாய்ஸ்ல இப்ப எதுக்கு இப்போ சரி சொல்லுங்கன்னு என்ன நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறியா? ஏதாவது ரிசர்ச் ப்ரோ பண்றியா? நீங்க பேச புரிஞ்சுச்சுன்னா இன்பமா மட்டும் இருக்காது சொல்லுங்கன்னு bro. இல்ல இல்ல கேட்கலாம்ல. இல்ல பிரசாந்த் ப்ரோ, சாரி கோச்சுக்காதீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ இருக்குல்ல, இது வந்து ஐ மீன் ஹை மார்க்கெட் ஸ்டார்ஸ்க்கு இது மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
கிடையாது. எல்லா கண்டிப்பா மார்க்கெட் ஸ்டார்ஸ் இல்ல இல்ல அதே இல்ல தான். இல்ல 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 ஐ நெவர் அக்செப்ட் பிகாஸ் there is some minimum quantity stars. நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா உண்மை வேற தானே. உண்மை அப்படி தானே. சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க நீங்க கோச்சிட்டு ஸ்ட்ராங்கா போனா உண்மை பொய்யாயிருமா? அப்ப நீங்க சொன்னா உண்மையாயிடுமா? நான் அதான் கேக்குறேன். இப்ப நான் என்ன யார் கேக்குறேன், சொன்னாலும் உண்மை தானுங்க. அதுதான் நான் கேக்குறேன். இப்ப இல்ல, என் பாயிண்ட் என்னன்னா, இப்ப விஜய் இருக்காரு வச்சுக்கோங்க, விஜய், ரஜினி, அஜித், இவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும்ல. ஈவன் தோ என்ன மினிமம் கேரண்டி இருந்தாலும் ரெக்கவரி தான் தலைவா. அதாங்க சொல்றேன். இப்போ நீங்க வந்து அப்ப விஜய் வந்து ரெக்கவரி இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. அஜித் வந்து ரெக்கவரின்னு சொல்றீங்க. நீங்க நான் அந்த கேள்விக்கு நான் கேட்கிறேன். யாரு ரெக்கவரி இருந்தாலும் ப்ரொடியூசர் ரீசனபிளா கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு விற்கணுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நான் வந்து இப்ப நான் வந்து லாஸ்டா இல்ல இல்ல அவருக்கு புரியல. அடுத்த இல்ல கேள்வி புரியல. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நான் அடுத்து இல்ல ஹலோ, நான் இப்படிதாங்க என்ன அரை மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு இருந்தான். இல்ல நான் கேக்குறேன். லியோ வந்து ஓன் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு வா. அப்படி அதான் வரேன், நான் கரெக்டா வரேன். லியோ வந்து ஓன் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்த வாரிசு ஓன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு முன்னாடி இந்த பீஸ்டும் வந்து சன் பிக்சர்ஸ் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல அதுக்கு முன்னாடி பீஸ்டுக்கு முன்னாடி ரஜினி சார் டிஸ்ட்ரிபியூட் நான் ரஜினி சாருக்கு போல சார். இல்ல ஒரு நிமிஷம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரஜினி சாருக்கே போல. அதுக்கு முன்னாடி போ, அப்படியே காதலுக்கு மரியாதை வரைக்கும் போ. கார்த்திக் ப்ரோ அப்படி பேசாதீங்க. கார்த்திக் மரியாதை போன நான் போறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பேசக்கூடாது. பொறுமையா போவேன். நான் மெதுவா போலங்க. லாஸ்ட் 5 படம் சொல்றேன். இதுல என்ன வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க. விஜய் படத்துல லாஸ்டா நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் ஒரு ஏரியால ப்ராஃபிட் ஆயிருக்குங்க, ஒரு ஏரியால பிரேக் ஈவன் ஆயிருக்கும். அப்படியே தமிழ் சினிமா இஸ் வந்து இட் இஸ் நாட் an one movie கேம்ங்க. சினிமா தெரிஞ்சவனுக்கு இப்போ வந்து இப்ப இல்ல நான் சொல்றேன். கார்த்திக் இப்ப சொன்னார்ல காதலுக்கு மரியாதை போன்னு சொன்னார்ல. காதலுக்கு மரியாதை அப்ப நம்ம எல்லாம் குழந்தை, ஓகேங்களா? அப்ப இருந்த பிசினஸ் வேற, இப்ப இருக்க பிசினஸ் பத்தியில போயிட்டான். நீங்க சும்மா இருங்க, நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, சரிங்களா? இல்ல அவரு பேசினதான் பேசுறேன், சரிங்களா? நம்ம அந்த லெவலுக்கு போக கூடாது. நம்ம இப்ப என்ன இருக்கோம், அட் பிரசன்ட் என்னக்கோ நம்ம தான் பேச முடியும், ஓகேங்களா? இப்ப கோட்டுக்கு என்ன பிசினஸ் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கோட்டுக்கு என்ன பிசினஸ் நீங்க சொல்லுங்க. என்ன பிசினஸ்ங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து உங்களுக்கு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அதுதாங்க பிரிச்சு கொடுப்பாங்கல, டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. என்ன பிசினஸ் சொல்லுங்க. ஏங்க சும்மா சொல்லுங்க. என்ன இனிதாயா தெரியும் நமக்கு. நான் கேக்குறேங்க. சரி, நான் என்ன கேக்குறேன்னா சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். Who is the bankable star in the Tamil cinema in last 5 years? யாருன்னு சொல்லணும்? ரஜினி சார். நீங்க எனக்கு தெரியும் சார், நீங்க சொல்லுங்க. அது எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் விஜய்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க. விஜயகாந்த் எல்லாருமே தாங்க. ரஜினி சார், விஜய், அஜித் சார். அதான் நான் கேக்குறேன், உங்களை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கன்றேன். நீங்க சொல்லுங்க. நான் விஜய்னு சொல்றேன். கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் விஜய்னு சொல்லிட்டேன். நீ சொல்ல பாத்தம்பி. ஏங்க ஏதோ ஒன்னு சொல்லுங்க. இது என்ன கர்ம கேமியா? அது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுங்க, மத்த ஆக்டர்ஸ்லாம் உங்களை போட்டு அடிப்பாங்க. ஏதோ ஒன்னு சொல்லுங்க. இது என்னையா இது? இல்ல இது எப்படி இருக்குன்னா, சும்மா வந்து அவர் வந்து கார்த்திக் ப்ரோ வந்து டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரைட், ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் விஜய்னு சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ஆக்டர்லாம் சொல்ல முடியாது நம்ம. நான் விஜய்னு சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் விஜய்னு சொல்லிட்டேங்க. நான் விஜய்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. கேட்டுச்சா இல்லையா? எனக்கு கேடு. சொல்லு, என்ன சொன்னீங்க? விஜய் பட்டுன்னு மரியாதை எல்லாம் சொல்லுன்னு சொல்றீங்க. சிம்பு, தனுஷ் எல்லாரும் விட்டு கொடுத்திருக்காங்க. எல்லாரும் பெரிய லாபம் பண்ணி தந்திருக்காங்க. நான் யாருமே நான் மரியாதை பேசல, நான் ரெஸ்பெக்டா பேசுறேன். இவங்க எல்லாரும் பேங்க்குக்கு போற. நான் அதான் கேக்குறேன், அதான் நான் சொன்னேன். நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன் விஜய்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. ரஜினி சார், விஜய், அஜித், சிம்பு இல்லங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நான் சொல்லிட்டேன் விஜய்னு சொல்லிட்டேன். கார்த்திக் விஜய்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அதான் அவர் வந்து சொல்லிட்டேன். நான் தான் இப்பதானே. இல்ல நான் சொல்லிட்டேங்க. அவர் வந்து கலாய்காரமா. ஐயோ செம சூப்பர். இது என்னையா பேங்கபிள் ஸ்டார்? இவங்க எல்லாருமே உண்மையா லாபம் பண்ணி இருக்காங்கயா. கூட பேங்கபிள் ஸ்டார் தான். யாரு? அந்த கண். என்னதான் உனக்கு பிரச்சனை? எல்லாருமே பேங்கபிள் ஸ்டாரியா? இது சொல்லுங்க. நீங்க விஜய்னு சொன்னா நான் திருப்பி ஒரே ஒரு பேர் தான் சொல்லணுமா? இது ஆட்டமா?
நான் திருப்பி நான் கடைசி 5 படம் சொல்றாங்க, நீங்க எந்த படம்னு சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஏதாவது ஊசி கீசி போட்டு விடுங்க. ஐயோ ஐயப்பா டே, ஏதாவது ஊசி கீசி எடுத்துட்டு வாடா டே. இது என்னன்னா புதுவிதமான நோய் மாதிரி இருக்குது. இல்ல விஜய்ங்கிற அப்படி நான் என்ன கேட்கிறேன் அப்படி யாரு பேங்கபிள் ஸ்டார் அப்படின்னு நான் என்னடா சொல்ல முடியும்? எல்லாருமே லாபம் பண்ணிருக்காங்கடா. இப்ப தனுஷ் சார் படம் பெருசா லாபம் பண்ணிருக்குது. திருச்சி திரும்பலம் நீங்க லாஸ்ட் இயர் பெருசா எது லாபம் பண்ணுச்சு அப்படி சொல்லுங்க ப்ரோ. எப்படி லாஸ்ட் இயர் எது பெருசா லாபம் பண்ணுச்சு? லாஸ்ட் இயர் வந்து லியோ லாபம் வந்துச்சுப்பா. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி எது லாபம் பண்ணுச்சு? அதுக்கு முன்னாடி இவர் இப்போ பேட்டை பண்ணுச்சு. இல்ல சரி உண்மையை கரெக்டா சொல்லுங்க. நீங்க தப்பா ஜெயிலர் பண்ணுச்சு. பெரிய பெரிய இல்ல தப்பு வேற என்ன பண்ணுச்சு? விஜய்னு சொல்லி முடிக்கணும். ஏன்னா அப்படி இது என்னடா வம்பா போச்சு? நான் எதுக்கு அப்படி சொல்றேன்? என்ன உண்மையாதான் சொல்லணும். சுத்தி சுத்தி அங்கதான் வராது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ இந்தியன் பத்தி பேசலாம் ப்ரோ. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் முடியாது. விஜய்னு பேசலங்க. விஜய் வந்து பேங்கபிள் ஸ்டார் நான் சொன்ன அவ்வளவுதான். ஓகேங்களா? கார்த்தி வர்மா வந்து பிஜேபி. நாங்க இருக்கிற உண்மைதாங்க சொன்னேன். இப்ப என்னங்க இதுல டன் 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 நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் டன் டன் டன். ஏங்க அவனே மன்னிச்சு விட்டுட்டாங்க உங்களை டன்னு. அதான் கார்த்திக் வர்மா பெரிய ஆள் அப்படியே பேசுவார். என்ன பண்றது? என்ன ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இது என்ன அது ஸ்கின் அலர்ஜி வந்துட மாட்டேங்குது. ஐயோ ரத்தமே வேற மாதிரி ஓடுதியா மாதிரி. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்னன்னு சொல்லி தொலைங்க. நானே தெரிஞ்சுக்கிறேன். இந்தியன் எங்க ப்ரோ பாக்குறீங்க நாளைக்கு? இந்தியன் நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க வேற என்னங்க இந்தியன் எங்க பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஏங்க தயவுசெய்து உங்க காலெல்லாம் காட்டுங்கடா டே. எங்க அப்பா டே வீடியோ கால் பண்ணி காட்டுங்கடா டே. ஒவ்வொருத்தனா விழுந்துடுறேன்டா டே. இது என்னால இது புதுவிதமான டார்ச்சர்ரா. என்னால தாங்கவே முடியலடா டே. ஏதோ வந்து ஊசியை வச்சு போடுற ஊசியை வச்சு பட்டக்ஸ்ல குத்துற மாதிரியே இருக்குதுடா டே. இது என்னன்னே புரியலடா டே. நான் விட்டுருங்கடா டே. அப்பா நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கடா. நான் சொல்லிடுறேன்டா. உங்களுக்கு என்னதான் சொல்லணும் நான் மனப்பாடமா சொல்றேன்டா டே. ஒரு லைன் கூட விடாம சொல்றேன்டா. என்ன விட்டுருங்கடா டே. அந்த சின்ன பையன் என்ன விட்டுருங்க. எங்க பாக்குறீங்க இந்தியன் 2 எங்க பாக்குறீங்க அதை சொல்லுங்க. ஜிகே சினிமாஸ் இல்லாட்டி ரோகிணி வழக்கம் போலதான். வேற எங்க? ஜிகே சினிமாஸ் போங்க ப்ரோ. உங்க பேச்சு கேட்டுதான் நாங்களாம் எக் பப்ஸ் எல்லாம் அங்க போய் சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கும். அவர் நல்லா வச்சிருப்பாரு. பங்கஜ் அவங்களை கூப்பிடுங்க ப்ரோ. பாசிட்டிவிட்டியாவது ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஹரிஹரா இங்க வர்றா. நாளைக்கு நீ டெட் பாடி நீ தான்டா. நான் சொல்லிட்டேன். அதாவது ஏற்கனவே நான் புரியாம உட்காந்து முழிச்சிட்டு உட்காந்து இருக்கிற நீ பங்கஜ் அந்த கட்செல்லாம் கூப்பிட்டேன்னா நான் இங்கே சூசைட் பண்ணிக்க வேண்டாம். நீங்க நோட் இங்கே நீங்க தாங்க சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. பேசுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படி நீங்க தாங்க சொன்னீங்க. நீங்க தானே வந்து பாசமா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி ஆளே இல்ல. இந்த மாதிரி ஆள் இல்லம்மா. பிடிக்கும் தான் எனக்கு. ஆனாலுமே இதை இப்போ வந்து நீ ட்ரோல் பண்றீங்க போதே என்ன பிளான் போட்டு ட்ரோல் பண்றீங்களா? இன்னைக்கு நான் கேட்கறேன். என்னடா நினைச்சுக்கிறீங்க நீங்க? நான் செவனேன்னு வந்தேன்டா. நானு வழியனுப்பு வந்தவன். என்னடா பஸ்ல ஏத்துறீங்க? நான் என்னடா பண்ணேன்? பாட்டி பேசுறதுக்குதான் வந்தாங்க ப்ரோ. வந்து பைத்தியாரா ராபின்ஸா என்ன எதுக்கியா போட்டு இதை சொல்லு நான் என்னையா பண்ணேன்? உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? 1/2 மணி நேரம் நாங்க எவ்வளவு சமாளிச்சிருந்தோம். நாங்க மட்டும் எவ்வளவு நேரம் தான் கஷ்டப்படுறது? உட்காந்துங்களா? இதுக்குதான் கோர்த்து விட்டீங்களா? நான் இதான் அனானமஸ்ல இருந்து என்னன்னு கேட்டாது வந்திருக்கணும். ஒண்ணுமே தெரியாம நான் பாட்டுக்கு பெப்பரப்பேன் வந்துட்டு கோழியான்ட்டு பெரிய காமெடி மயிறு பண்ற மாதிரி வந்து நான் மாட்டிக்கிட்டேனா? ஐயோ உண்மையா சொல்றேன். மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் இப்பதான் ஜீரணிக்குதியா. வயிறே ஒரு மாதிரி ஆகுதியா. என்னன்னே தெரியலையா? ஐயோ என்னையா பண்ண நான் அப்படி உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. என்னடா ஐயப்பா எல்லாம் அங்க உட்காந்து ஒவ்வொரு ஓரத்துல உட்காந்து கிச்சின்னு சிரிச்சுக்கிட்டு மைக்க மியூட் போட்டுக்கிட்டு என்ன பேச விட்டுட்டு நீங்க நல்லா ஃபன் பண்றீங்கடா. சரி பார்த்திபன் சார் என்ன சொன்னாரு அந்த அந்த எபிசோட் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அதை விடுங்க. அந்த எபிசோட் விடுங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன். 1 மணி நேரம் போட்டு வச்சிருக்கீங்க. எப்படி ப்ரோ? என்ன அவ்வளவு தூரம் எடுத்தையா? 2 மணி நேரம் எடுத்தாலும் 1 மணி நேரம் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க ப்ரோ. டிக்கெட் 100 ரூபா சொன்னாரு. 152 ரூபா. இப்போ அதை கேட்டு சொல்லுங்க. மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. அந்த லொகேஷன் போட்டு கொண்டு வருது ஹரிஹரா. எப்படின்னா இவன் எப்படி தெரியுமா? ஹரிஹரனை வந்து பகஷ்டம்னு வச்சுக்குவேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப நான் இன்னைக்கு வந்து டேய் ஹரிஹரா
நீ பண்றதெல்லாம் தப்புடா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு நைட் வருவான்னு நினைக்கிறேன் 12 மணிக்கு. அவங்கள எழுப்புவான்னு நினைக்கிறேன் சைலண்டா. ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஆ முந்தா நாள் என்னை வந்து நீங்க வந்து அதிகமா திட்டிட்டீங்க, அதனால உங்களை கொல்றேன் ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்ட்டு சைலண்டா கள்ள தூக்கி தலையில போட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். கேரக்டர் ஒரு மாதிரி அசாசின் மாதிரி இருக்கான்டா அவன் அறிகிற. டேய் டேஞ்சரான டேஞ்சர் பார்ட்டியா நீ தம்பி. என்ன டக்குன்னு வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா பங்கஜ் கூப்பிடுன்னு சொன்ன பத்தியா, உன்னை அதுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட உஷாரா தான் இருப்பேன் ப்ரோ அறியறா. பிரசாத் ப்ரோ, அந்த இன்டர்வியூல அந்த மைக்க வந்து ஃபோர்க்ல வச்சு பேசுனீங்களா, அந்த ஐடியா வந்து பார்த்திபன் சார் இல்ல இல்ல கொடுத்ததா ஆமா ப்ரோ? ஆமா நிறைய பேர் அதான் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுல அந்த அது ஐடியா பார்த்திபன் சார் பார்த்திபன் ஐடியாவா? சார் கொடுத்துருக்காரு. அதை நாங்க தாங்க பண்ணோம். இப்ப என்ன அது அது சொன்னா ஒரு சரி ஓகே, அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வந்தது, அதனால அப்படியே விட்டேன். இல்ல நல்லா இருந்துச்சு எதுக்கு ப்ரோ, போயிட்டு நல்லா இருந்துச்சு அது. இல்ல நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா நல்லா இல்ல இருந்துச்சு. அது என்ன சேலஞ்சுனா, நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய இன்டர்வியூஸ்ல பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா, ஆடியோ சரியாவே இருக்காதுங்க பாத்தீங்கன்னா. நாம இவ்வளவு வருஷம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்றோம்னா, ஓகே 4 வச்சிருவோம், 2 பிரிச்சு கொண்டு எனக்கும் பார்த்திபன் சாருக்கு 2 வச்சிட்டோம், 2 மூவிங் மைக்ஸ் வச்சுக்கிட்டேன். இன்னுமே ஒன்று பண்ணலாம், ஆம்னி டைரக்ஷனல் மைக் நடுவில் வச்சோம்னா எல்லாரோட வாய்ஸும் எடுக்கும். இப்போ எலான் மஸ்க் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு, ஒரே ஒரு மைக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த வாய்ஸ் எல்லாம் எடுத்துரும். அது பிரச்சனை என்னன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கக்கூடாது, கரெக்டாக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். அங்கே சவுண்ட் ப்ரூஃப் இல்லை. ஸோ அதனால ஒரு மாதிரி சேலஞ்ச் என்னன்னா, அவங்க பேச பேச எல்லாமே கிம்பலில் போட்டோம், 2 கேமராவுமே கிம்பலில் போட்டோம். கிம்பலில் போட்டு கவர் பண்ணோம். எனக்கு இது வந்து சும்மா இது ட்ரையல் தான். இப்போ நீங்கள் பார்த்த குவாலிட்டி 4Kல பண்ணியிருக்கோம் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா. நீங்கள் பார்க்குறது ட்ரையல் தான். லைட்டிங் செட்டப்லாம் இன்னுமே எங்களுக்கு லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ரூமுங்காட்டி எங்களால் லைட் பண்ண முடியல ஆக்சுவலாக. பட் இன்னுமே லைட்டிங்லாம் வாய்ப்பு வரும்போது அண்ட் அவுட்டோர்லாம் வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். சோஷியல் திண்ணை இனி வர்ற இன்டர்வியூஸ் எல்லாம் பாட்காஸ்ட் ஒரு ரூமில் நடக்கும். பட் அது இல்லாமல் வெளியில் பிஸ்னஸ் ஓனர்ஸை மீட் பண்ண போகிறேன். எதுவும் எந்த ஈக்குவேஷனும் இல்லைங்க, ஜஸ்ட் மீட் பண்ண போகிறேன், பேச போகிறேன். பேசி உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேச போகிறோம். இட் வில் பி லாங், இது ஷார்ட்டாக பண்ணணும் அதெல்லாம் ஐடியாவே இல்லை. பண்ணுறோம் ஆர்கானிக்காக அது வளருதான்னு பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இப்பயே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் அப்படியே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், அந்த எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஃபேஸ் ஆஃப் கண்டென்ட்டுக்கு மூவ் ஆகுறேங்க, மெதுவாக மூவ் ஆகுறேன். எனக்கு டஃப் தான், ஏன்னா புது கண்டென்ட் அடாப்ட் ஆகுது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தாங்க இங்கெல்லாம் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும். அடாப்ட் ஆகலைன்னா அடாப்ட் ஆர் பெரிஷ், அவ்வளோதான். ஸோ ஐ எம் ட்ரைங் டு அடாப்ட். இது எல்லாமே A7 IV கேமராஸுங்க, சிக்மா லென்ஸ். நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஏதாவது சாப்பிடுறதுக்கு? எது இல்ல இப்போ என்னமோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாப்பிட்டு இது பண்ண மாதிரி இருக்குது. ப்ரோ நான் ஒரே ஒரு கேள்வி, ஜென்ரலா ஏன் பார்த்திபன் சாருக்கு வந்து அவார்டு மேல அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு? என்னது என்ன குசுன்னு கேட்டா, எதுக்கு பார்த்திபன் சாருக்கு அவார்டு மேல அவ்வளவு ஈர்ப்புன்றேன்? அவர் தான்டா கேக்குறீங்க, என்ன ஏன்டா கேக்குறீங்க? நீங்க அவங்க பகிர்ந்தீங்களா, இன்சைடர்ஸ் நீங்க தானே ஷேர் பண்ணீங்க. இன்சைடர் சோர்ஸ் என்னடா, நான் அவர் ரூம்லயே போய் குத்து வச்சுக்கு வந்திருக்கிறேன், அவருக்கு அவார்டு என்ன இருப்புன்னு. டேய் எல்லாத்துக்குமே அவார்டு பிடிக்கும் தம்பி. இப்போ நீ நாளைக்கு கூப்பிட்டு அறிகிறா, நீ ஒன்றும் இல்லடா டைம் பாஸ்ல அருமையாக பேசுகிற, உனக்கு ஒரு அவார்டு தரேன்னு சொல்லி போகிறேன், நீ அந்த அவார்டு வாங்காமல் இருந்துருவியா? அதெல்லாம் வாங்குவோமியா, அது ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷன்யா. அது கொஞ்சம் சிலதெல்லாம் ஃபேக்காகவே இருந்தாலும் அவார்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷன். அது ஒரு ஓகே சூப்பர் நல்ல ஃபீலிங் தான். இல்லாட்டி அவ்வளோ பெரிய அக்காம்ப்ளிஷ் ஸ்டாரில் எதுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் போகிறாங்க? அது ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷன், அது ஒரு சின்ன ஒரு மென்டலாக ஒரு பூஸ்ட் தரும், அதுக்கு தான் போகிறாங்க. இல்ல அந்த விகடன் ஃபங்க்ஷன்ல அவர் பேசினதுக்கு எனக்கு ரூடா பட்டுச்சு. ஹரிஹரன் யார், தேர் ஆர் நோ பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இல்ல ப்ரோ, அவார்டா கமர்ஷியலா பார்க்கும்போது அவர் கமர்ஷியல் தானே ப்ரிஃபர் பண்ணுவாரு. எவ்வளவு நாள் தான் அவார்டே டிபெண்ட் பண்ணி, ஈவன் வெற்றிமாறனே நீங்க அவார்டு படம் நினைச்சிட வேண்டாம் அப்படின்னு வட சென்னையோட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது உண்மை, அவார்டு சோறு போடாது ப்ரோ, அதே தாண்டி வேற ஏதாவது பண்ணணும்ல. சோறு போடாது அப்படின்னு சொல்றீங்க? எப்பவுமே அவார்டு சோறு போடாது ப்ரோ, அதையும் தாண்டி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. நேஷனல் அவார்டு வின்னர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் தெரியுமா? பாபி சிம்மா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் கேரியர் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நேஷனல் அவார்டு வின்னர் அப்படிங்கிறது தான். அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த நேஷனல் அவார்டு வின்னிங் அப்படிங்கிறது தான். சும்மா அவார்டெல்லாம் நம்ம அவ்வளோ சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். என்ன பிரச்சனைனா அவார்டோட ரிக்டு தானே ப்ரோ. இல்ல இரு சும்மா உட்காந்து நம்ம ரிக்கிடுன்னு வேண்டாம். அவனும் ஒரு ஷோ நடத்தணும், அதுல வரவு செலவு இருக்குது. இப்போ ஒரு விகடன் வந்து ஒரு அவார்டு தர்றாங்க அப்படின்னா அவனுக்கு அந்த ஒரு ஷோ நடத்துறதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது. அந்த செலவையாவது அவன் ரெக்கவர் பண்றதுக்கு ஏதோ பாப்புலரான ஒரு 4 பேரை கூப்பிட்டு இப்போ
ஸோ அது எல்லாமே வரவு செலவு தாயா. எல்லாமே 100% பியூரா இருந்துட முடியாதுயா. யாரையுமே தெரியாதவங்களை கூட்ட நீ அந்த அவார்டு என்னன்னு பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி அவர் அத ரொம்ப ஹார்ஷா டீல் பண்ணிருக்க வேண்டாம், போயிருக்கே வேண்டாம். அத போயிட்டு நான் பார்க்க மாட்டேன்னு அவங்க முன்னாடி சொன்னது. ஏன்னா விகடன் மார்க்ஸ் வந்து அவ்வளவு ஜெனுனா இருக்குன்னு இவரே அதை சொன்னது. அதை போய் அப்படி பண்ணிருக்கோம். அது தப்பு, அது 100% தப்பு. அது 100% தப்பு. நான் என்னன்னா அதான் சொல்றேனே, சி ஒரு இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னாடி எல்லாம் இந்த ரிவ்யூஸ் மீடியா எல்லாம் இல்லாத போது விகடன் மார்க்ஸ் ஒரு படம் வந்துடாதே பெருசு. அந்த வியாழக்கிழமை வர்ற மார்க்ஸை பொறுத்து அந்த படமே அதுக்கப்புறம் படம் தியேட்டர்ல நிக்குதான் அப்படி ஒரு சொல்லுவாங்க. இல்ல நான் நமக்கு தெரியும், அந்த வியாழக்கிழமை காலையில இந்த 8 மணி அந்த இது வந்துடும். நான் ஒரு பாயிண்ட்ல ஒரு 4 வருஷம் அட்டை டு அட்டை படிப்பேன் விகடன். அந்த விகடன் பைத்தியமா இருந்த காலங்கள்லாம் உண்டு. அது அவ்வளவு பெரிய ஒரு மேகசின் அது. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து டிஜிட்டல் போனாலும் அதுக்கான பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போயிடலாம். ஜஸ்ட் பிகாஸ் இப்போ நம்மளை கூப்பிடல அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் கெட்டதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காண்டி சில தவறுகள் இருக்கலாம், அதுக்குன்னு ஃபுல் ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவார்ட்ஸோ சரி இல்லை விகடனும் சரி, அவங்களும் நிறைய நல்ல படங்களை ஊக்குவிச்சு நிறைய விசிபிலிட்டி கொண்டு வந்து நிறைய ரெவன்யூ பண்ண வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதையும் நாம கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு 19 வந்து பார்த்தீங்கன்னா விகடன் சுத்தமா சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா? அவார்ட்ஸ் வந்து ஹரியரன் சொல்ற மாதிரி டைல்யூட் ஆயிடுச்சு, கரெக்ட் தான். பட் தெரியல, நாளைக்கு வந்து ஒரு பயங்கர நேர்மையான அவார்ட் திருப்பி வந்துச்சுன்னா திருப்பியும் அது பயங்கரமா ஃபேமஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு. வரும் ஹரி, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாத ஹரியில. உலகம் வந்து எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் உலகங்கிறது. அதெல்லாம் நாம என்ன நினைக்கிறோமோ நடக்காதுன்னு நினைச்சுன்னா அது நடக்கும் உலகத்துல. இப்ப கூட மணிரத்னம்க்கு ஃபிலிம் அவார்ட் கொடுத்தாங்க, அதுக்கு பதிலா கார்கிக்கு டைரக்டர் கொடுத்திருந்தா ஒரு மோட்டிவேஷன். நான் திருப்பி சொல்றேன் ஹரிஹரா, நடக்காது மட்டும் என்னைக்குமே உலகத்துல சொல்லாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். மாறும்னு நினைச்சா 6 மாசத்துல எல்லாம் மாறும். இல்ல மணிரத்னம் இந்த படம் வந்தனால கேக்குறப்போ, இவ்வளவு நாள் மணிரத்னம் வந்து PS1 ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சவரு, தக் லைஃப்க்கு இவ்வளவு நாள் எடுக்கணும்னா அந்த லெவலுக்கு மூவி, அந்த லெவலுக்கு இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இல்ல நண்பா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்னன்னா இந்த கால் ஷீட்டுகள் இந்த பஞ்சாயத்துகளா தான் இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன் தான் பெரிய தலைவலியா இருக்கும். பாத்தீங்கன்னா பெரிய தலைவலியா தான். ஏன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்துருச்சுனாலே அவங்க கால் ஷீட் வேணும் இல்லையா? அந்த பஞ்சாயத்திலேயே லேட் ஆகும் நிறைய டைம். ஸோ அதனால மூவி கூட அப்படியே கோல்ட்ல இருக்குங்கறாங்க வலை பேச்சலாம். அது எப்படி பெரிய ப்ரொடக்ஷன் பேச்சு ஓடிடி பிசினஸ் ஆகும். என்ன எஸ்டிஆர்ங்க STR 48 இருக்குல்ல, 48 தான அந்த படம். அது கொஞ்சம் ஹோல்ட் தான். இது எல்லாமே வந்து இந்த ஓடிடி பெருசா பிசினஸ் ஆகாதனால கொஞ்சம் அது டக்குன்னு விழுந்துருச்சு ப்ரோ. இதெல்லாமே கார்த்தி ஒரு காலத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருந்ததுதான். என்னன்னா அவன் ஒரே ரெவன்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவுதான் வருவான், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு. அந்த நம்மளோட ஒரு இது வந்து ஒரு செகண்ட் பேசிட்டு இருக்கேன் நான் வந்துடுறேன். கார்த்திக் ப்ரோ, நாளைக்கு பேக் டு பேக் ஷோ போகிறேன். 9 o'clock ஷோ வெற்றியில், 1:30க்கு வரதராஜால. படம் எப்படி சார், எப்படி ப்ரோ கம்பேக்காக இருக்குமா சங்கருக்கு? எல்லாமே சித்தார்த் கைலி, பிரியா பவானி சங்கர் கைலி தான் இருக்கு. என்ன வைபர் கமல் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி தான், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வராங்கங்கறாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்கிற மாதிரி கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்குமா? இல்ல ராபின்சன் அன்னைக்கு தான் அவரு சங்கர் அவர்தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காருல்ல, 20வது நிமிஷத்துல 20 நிமிஷம் கழிச்சு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. ரொம்ப அதாவது ஒன்னு செட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம் தெரியல, அது அப்படி சொன்னாரு. ஆனா 20 நிமிஷம் கழிச்சு வருவார் அப்படின்ற அப்படி சொல்லியிருக்காரு. அதான் ஒரு 1/2 மணி நேரம், ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து அது தெரியல, பார்த்தாதான் தெரியும். நீங்க எங்க பாக்குறீங்க? உங்க ரிவ்யூ எப்போ வரும் நாளைக்கு? ஹலோ கார்த்தி, ஐயப்பன் நீங்க பார்க்க போறீங்களா? எப்ப பார்க்க போறீங்க நாளைக்கு? இல்ல 9 மணிக்கு பாத்துருவோம். நானும் கார்த்தி உங்க ரிவ்யூ எதிர்பார்க்கிறோம். உங்க ரிவ்யூ வந்த அப்புறம் தான் பார்க்க போறோம் படத்தை.
நல்லா இருந்தா போடுவோம் ப்ரோ, நல்லா இருந்தா போட மாட்டோம். வைபர் நீங்க எங்க பாக்குறீங்க நாளைக்கு? நான் ஃபர்ஸ்ட் ஷோவா? பாண்டியில பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோவா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஷோ. சூப்பர் ப்ரோ. பெரிய ஓப்பனிங் இந்தியன் 2 பயங்கர ஓப்பனிங். ஆமா ப்ரோ, டே பை டே நல்ல 2 நாளைக்கு முன்னாடிலாம் இந்த கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைம் லைன் ஃபுல்லாவே இந்தியன், அந்த பழைய இந்தியன் மியூசிக் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல ஹைப் அப்படியே ஏறிக்கிட்டே வருது. இல்ல சங்கர்தும் ரொம்ப நாள் கழிச்சு வருது, கமல்தும் ரொம்ப நாள் கழிச்சு காம்போ வருதா. இந்த காம்போவும் வந்து ஒரு புதுசா இருக்கு அனிருத்தோட. இன்னொன்னு ஏரமனோட பிஜிஎம்ஸ் வேற இருக்கு, அது வேற சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்தியனோட பிஜிஎம்ஸ் இந்தியன் பிஜிஎம்ஸ் சங்கர் படமே ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல. நீங்க 2.0 வந்து ஒரு சயின்ஸ் சைஃபை ஃபிலிம். நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2014 வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சங்கர் படம் பாக்குறவங்க அது ஒரு ஃபீல். ஆக்சுவலி ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலயும் ஆக்சுவலி மல்டி கல்ச்சர் ஆடியன்ஸே தமிழ் படம் பாக்குறது சங்கர் மாதிரி, இந்த ராஜமௌழி மாதிரி ஆளுந்தான். அவங்க எல்லாருமே வந்து 2.0லாம் டிக்கெட்ஸ் இங்க கிடைக்காத காரணமே ஃபுல் கேரளாலுங்க ப்ரீ புக் பண்ணி தள்ளிட்டாங்க. ஃபுல்லா தள்ளிட்டாங்க. என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து அவன் கோர் மலையாளம் ஃபேன். அவன் பார்த்துட்டு வந்து அவன் ஒய்ஃபுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, பசங்களுக்கு பிடிச்சானா. இவனுக்கு வந்து என்னடா ஒரே கிராபிக்ஸாவே இருந்துச்சுன்னு சொன்னான். பட் ஆனா நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும் சங்கர் படம்லாம். ஆமா, மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி. பட் ஆனா இதுல ஒரு எல்லாமே ரெட்டிஃபை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு விவேக், நெடுமுடி வேணும், மனோபாலாவெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணிருப்பாருன்னா சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பாதியிலேயே இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள வச்சு மீதி சீன்ஸ்லாம் அவர் பிளான் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் அவர் எப்படி எடுத்திருப்பாரு, ஏஐ வச்சு எப்படி முடிச்சிருப்பாரு. பட் ஆனா இந்த ஒரு வந்த ப்ரோமோல விவேக் கொஞ்சம் ஹைட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ண. அதாவது ஃபேஸ் மட்டும் தெரியல, ஒருவேளை பாபி சினிமால உள்ளார மூவில வச்சிருப்பாங்களோ தெரியல. பாபி சினிமா கூட வராரு போல விவேக். அவரோட பேக் ஷாட் காட்டுறாங்க, அவர் பேசுற மாதிரி வருது, பட் அவர் ஃபேஸ் காட்டல. இல்ல அது விவேக் வாய்ஸே இல்ல ப்ரோ, வேற யாரோ. நெடுமுடி வேணுக்குலாம் முக்கியமான ரோல் இருக்கும் இந்த படத்துல. பட் அவரு எப்படி வச்சு மேனேஜ் பண்ணாருன்னு தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சீன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் இல்ல பண்ணாரு. ராபின் சார், அது ஏஐ வச்சு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விவேக் வாய்ஸ் லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது. இதுல எப்படி பண்ணாங்க? லெஜெண்ட்ல கூட அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு விவேக். லெஜெண்ட்ல விவேக் மாதிரி ஒரு டூப்ப பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா லைவ் சவுண்டிங்ல இருக்கும். லெஜெண்ட்ல வந்து ஆடியோ மட்டும்தான், டப்பிங் மட்டும் தான் பிரச்சனை. ஆமா, ஓ டப்பிங் மட்டும் தான் பிரச்சனை. கார்த்திக் ப்ரோ எங்க போனீங்க? ரொம்ப நேரமா ஆகலாம். ஒரு போன் வந்துச்சு நடுவுல. எங்க அண்ணன் எங்க ஓடியாரு? அவரு பிரேக் போயிருக்காரு. கீழ சாப்பாடு ஆக போயிட்டாருமா. வைபர் எங்கயா பாக்குற நாளைக்கு? ப்ரோ நான் பாண்டியில பாக்குறேன் ப்ரோ. புதுச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி நீ? இல்ல நான் அங்க வந்திருக்கேன், இங்க பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸோட. கார்த்திக் ப்ரோ ஒரு டவுட், எந்த ஃபார்மட்ல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4DX, இந்த ஐஸ் ஒரு ஃபார்மட் இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல தியேட்டர்ல பாருங்க, நல்ல தியேட்டர்ல பாருங்க. ரிலீஸ் பண்றாங்களாமா? ஓகே ஓகே. இந்தியன் 2 நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கனாலே போதும். கார்த்திக் ப்ரோ நீங்க எந்த தியேட்டர்ல பாக்குறீங்க? நான் காசி தியேட்டர் கால்ல. ப்ரோ பேசிட்டு ஒரு ஃபோன். கமல் எஸ்ஜே சூர்யா ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் போன் பேச போயிட்டாரு. அப்படியா? இல்ல வேற எல்லாரும் ஜெனரலா சொல்றேன், படம் பாக்குறவங்க நாளைக்கு யாருக்காவது. எஸ்ஏ சூர்யா வந்து ரொம்ப ஸ்மால் ரோல் தான் சொல்லிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வருவார்னு நினைக்கிறேன், லீட் கொடுக்க வருவார்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு. ஆனா அவர் தான் மெயின் ரோல். அப்படியா? அவர் மேபி இந்தியன் 3ல வில்லனா இருப்பார் போல. ஓகே. ஒரு கெட்டப்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா பண்ணிருந்தாங்க, நகைலாம் போட்டு அந்த மாதிரி. யுவராஜ் சிங்கோட அப்பா கூட நடிச்சிருக்காருனாங்க. பட் அவரோட போர்ஷன்லாம் பிளாஷ்பேக்ல வருதா, பார்ட் 3ல வருதா, இதுல வராரான்னு தெரியல. இந்தியன் 2 ஓட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மொத்த இந்தியன் பார்த்து சேர்த்து ரெண்டுமே சேர்த்து எப்படி ஒரு 400-500 இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கமல் வந்து விக்ரம்க்கு அப்புறம் சேலரி ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சுல சொன்னாங்க 150 crores கேட்டாங்கன்னு. ஸோ பார்ட் 3க்குமே வந்து சங்கருக்கு கமலுக்குலாம் ஒரு சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 450 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மார்க்கெட்டிங்க்கே இந்தியன் 2க்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க போல. ஆமாமா இந்த லாஸ்ட் 2 வீக்ஸா பயங்கரமா ஆமா ப்ரோ, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சிங்கப்பூர் மார்க்கெட் பண்ணிருக்காங்க மலேசியான்னு படத்தை. சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு எல்லா இடத்துலயும் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காங்களோ எல்லா தியேட்டர்ஸ் ஆளுங்களும் நல்லா வித்துருக்காங்க பிசினஸ். ரவீன் சார் நீங்க எப்போ போறீங்க? நம்ம நாளைக்கு இங்க டைம் 9:30 தான். அங்கெல்லாம் நீங்களா அங்கெல்லாம் எப்படி பார்க்க டிக்கெட் புக்கிங் போயிருக்கு? இங்க ஆக்சுவலி இப்போ நிறைய தியேட்டர் போட்டிருக்காங்க, நிறைய ஃபுல்லா அவங்களுக்கு தான் ஃபுல்லா. லைக்கா ஆக்சுவலா நல்லா ஓவர்சீஸ் இது இல்ல வச்சிருக்காங்க. பெரிய அவங்களது ஒரு என்னன்னா ஓன் அவங்களது ஓன் ரிலீஸ். ஓனா இறங்கிடுவா. அவங்களது பெரிய மார்க்கெட் இருக்கு கல் ஃபுல்லாவே ஓவர்சீஸ்ல. லைக்காவும் சன் பிக்சர்ஸ் மட்டும் தான் கண்டென்ட் ஒழுங்கா அனுப்புறது. ஆனா இது சூப்பர் டேட்டும் கூட. தேர்ஸ்டே பண்ணாங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஓகே, ஃப்ரைடே கரெக்டான அடி. இதுக்கப்புறம் இங்க லீவ் வேற வருது, தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் வருது. ஆமா மொகரம் லீவ் வருதுன்னா டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அப்படியே ஃப்ரைடே வரைக்கும் லீவ் வந்துடும். எல்லாரும் சவுதிலாம் இங்க வந்துருவாங்க முக்காசி. எல்லாரும் ஆல்ரெடி வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வைபர் அந்த மேக்கப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இது வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரே நாள் தான், நாளைக்கு தெரிஞ்சிடும். இல்ல அதுதான், அது ட்ரெய்லர்லயும் அப்படிதான் இருந்தது. அது படம் பார்த்தா, அதாவது ப்ரோ நம்ம வந்து எப்படின்னா அந்த 96 டைம்ல வந்து நம்ம பார்த்தது அது பதிவாயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிற அவங்க டெக்னாலஜிக்கு அவங்க ரொம்ப அப்படி இல்ல, அந்த டைம் மேக்கப்ஸ் வேற. இப்ப வந்து ஈவன் அந்த விக்ரம் படமே மேக்கப்லாம் வந்து பெருசா எடுப்படல, நிறைய கெட்டப்பு இதெல்லாம் வந்து எடுப்படாது. அது ஒரு கட்டம் தாண்டி ஒரு அதெல்லாம் இதாயிரும். அது சொல்றேன். இல்ல அது அப்ப வந்து ரொம்ப திக்கா வேற போட்டிருந்தாங்க சரிங்களா. இப்ப இருக்கிற இதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா எடுக்கிற மாதிரியானவும் போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேக்கப் போட்டு கலையை எடுக்கிறதுக்கு நான் 6 மணி நேரம் ஆகும். இப்போ வந்து ஒரு 3-4 மணி நேரத்துல எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியலாம் ஸ்கிரீன்ல. இன்னொன்னு நீங்க இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு தெரியும். நீங்க அவர் மேக்கப் இந்த கெட்டப் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். கெட்டப்க்குன்னா நீங்க நம்ம தமிழ் சினிமால அவர் தாங்க ஃபர்ஸ்ட். அவர் தானே, புரியுதா? இல்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்றேன். நம்ம சிவாஜி சாருக்கு அப்புறம் இல்ல அது கோப்ரா, அது கன்ஃபார்ம். இப்ப கோப்ரா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படி கெட்டப் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுவே வந்து நமக்கு ஏன் தோணுச்சுன்னா தசாவதாரம் தான். இதே நம்ம அங்க பார்த்தோமே. ஆமா கரெக்ட், அதுதான் சொல்ல வந்த. தசாவதாரமே போட்டு முடிச்சுட்டாரு. திருப்பியும் ஏன் நம்மளுக்கு வந்து கமல் நிறைய அவர் பண்ணாத ரோல்ல, பண்ணாத கெட்டப்ல, பண்ணாத மேக்கப். இல்ல படம் கதை தானே. இப்போ இந்தியன் தாத்தாவா தேடுறாங்கன்னு வச்சுங்க, அவர் அப்படியே தாத்தாவாவே வர முடியாதுல்ல, புரியுதா? அது கதை எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. அவ ஒரு ஃபுல்லா தேடும் போது நம்ம அப்போ ஒரு மாறு இடத்துல வந்து ஒரு இது பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு நம்ம ஏகப்பட்ட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டது ஒண்ணு, இது எப்படி ஐயோ இவ்வளவு ஆளு இந்த ஏஜ் கடக்ஸே அந்த ப்ரோமோ போட்டப்பதான் நானும் நிறைய பேருக்கு அனுப்பிச்சேன். ஓகே ஓகே நீ சொன்னது அந்த ப்ரோமோ. படம் தாங்க, படத்துல என்ன வேணா பண்ணலாம், நம்ம வந்து சொல்ல முடியாது. இல்லைங்க, அது வந்து கமல் இந்த மாதிரி சங்கர் மணிரத்னம்னா லாஜிக் கேட்பாங்க இல்லையா? அதுவே வேற யாராவது டைரக்ஷன் பண்ணீங்கன்னா லாஜிக் கேட்க மாட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவரு அது கரெக்டா அதை வச்சு கரெக்டா ப்ரோமோ. இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 70 வயசு ஆளு எப்படி வந்து கையால குத்தியே இது பண்றாருன்னு நம்ம இந்தியன் ஒன்லயே கூட கேள்வி கேட்கலாம், புரியுதுங்களா? அது மாதிரி கொஸ்டின் கேட்கணும், லாஜிக்கா கேட்கணும்னா நம்ம நிறைய கேட்கலாம். அதுவும் கமர்ஷியல் படத்துல நம்ம இதை கேட்கறதுன்றது கொஞ்சம் அதிகமா. ஏன்னா 100 வயசு ஆளு அவருக்கு அந்த மாதிரி இல்ல. ஏன்னா பொதுவாவே சைனா ஜப்பான்லாம் வந்து 90 வயசுக்கு மேலேயும் ரொம்ப அவங்க நல்லாதான் இருக்காங்கன்ற ஒரு இது இருக்கும். அது இல்லாம படத்திலேயே அவர் ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு வச்சிருக்காருன்னும் போது நம்ம கேட்டதுக்கு முன்னாடியே அவர் வச்சிருக்காரு. ஏன்னா சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா சொல்றேன், அவர் நம்ம ஒரு விஷயம் பண்ணிருப்பாருன்றத நான் முன்னாடியே நம்பிட்டு இருந்தேன். எடுத்த உடனே ஆமா எடுத்ததும் வந்து என்ன சொல்றது, நம்ம இதெல்லாம் கேட்போன்றது அவருக்கு நல்லாவே தெரியும்ல.
இப்ப இந்த படம் வந்தா இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அவரெல்லாம் எவ்வளவு யோசிப்பாங்க. ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்றாரு. 6 வருஷம் 2 வருஷத்தை விட்டுருங்க, 4 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இது இந்தியன் ஒன்லயே ஒண்ணு நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு அது வசந்த பாலன் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காரு. அதனால இதெல்லாம் 2 பேருக்குமே வந்து நல்லாவே தெரியும். மேக்கப் பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நிறைய கெட்டப் போட்டதால வந்து இவரு இதே ஆல்ரெடி போட்டாரு, திரும்ப இதுல போட்டாரு அப்படின்ற ஒரு இது வரும் தான் அது. ஆனா படத்துல வந்து அது கதை எப்படி போகுது, அதை நம்மள எப்படி கொண்டு வருதுன்றது அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்லலாம் அது. அதனால கெட்டப் போடுறதுன்றது அவருக்கான ஒரு விஷயம்னு தான் நான் பாக்குறேன். மத்தவங்க எப்படின்னு தெரியல. விக்ரம் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. ஓகே, ஒரு கோப்ரா மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணிருக்காரு. அது இந்த மாதிரி முன்னாடியே ஒருத்தவங்க பண்ணதால அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்றதாலதான் அது ரிவ்யூல போனது. விக்ரம் எப்பயுமே அப்படிதாங்க. இந்த ராஜபாட்டை, அந்த ராஜபாட்டையெல்லாம் பாருங்களேன். ராஜபாட்டை அந்த பழைய படம் பார்த்திருக்கீங்களா? ஐயோ ப்ரோ, திடீர்னு கெட்டப் ஒரு பாட்டுல 6-7 கெட்டப்ல வருவாரு. அந்த ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கெட்டப்ல வரும் ராஜபாட்டை. அதெல்லாம் அது அயன்ல சூர்யா கூட அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அது படத்தை பொறுத்துதான். படம் நல்லா இருந்தா அந்த ஒரு பாட்டுல அந்த மாதிரி வந்து படம் ப்ரமோஷன்லாம் பண்ணும்போது ராஜபாட்டை இருக்காது. ஆனா ராஜபாட்டைலாம் அப்படியே அததான் போட்டு ப்ரமோஷன் பண்ணது தப்பு அதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி போட்டு அது வந்து மாதிரி நம்ம அந்த மாதிரி போச்சு. அதே தப்புதான் கோப்ராலையும் பண்ணாங்க. அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த தீரா சாங்ல தான் அந்த கெட்டப்ஸ் எல்லாமே வரும். ஆனா அது எல்லாமே ட்ரைலர்ல போட்டு அவர் அப்படி போயிட்டு எல்லாரையும் கொலை பண்றாருன்ற மாதிரி நமக்கு ஒரு மிஸ்டேக் கொடுத்துறாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டுலயே எல்லா கெட்டப்பும் வந்துடும். அதுதான் ராஜபாட்டிலே அதே தான் நடந்தது. போஸ்டர்ல போட்டாங்க, பார்த்தா ஒரு பாட்டுலயே. ஆனா நீங்க அயன்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுலயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க ட்ரைலர்ல. சும்மா ஒரு சாங்ல அந்த எப்படி கொள்ளடிச்சிட்டு போறான்றத காமிச்சு அழகா காமிச்சிருப்பாங்க. அதை ஐல கூட இதே பிரச்சனை தாங்க. அந்த வுல்ஃப் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து நம்ம படத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு பாட்டுல வரும். அதெல்லாம் பார்த்தாங்க. நம்ம அதை நம்பி எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோமா, பார்த்தா டே ஒரு பாட்டுல தான் வருதாரா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இல்ல நம்ம தமிழ் சினிமால நம்ம வேற யாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. கெட்டப் போடுறதுன்னு பார்த்தா நம்ம சில பேரே சொல்லலாம், இந்த மாத்தி மாத்தி நடிக்கிறாரு. இவரு போடாத வேஷமும் இல்லை, இவர் போடாத இதுவும் இல்லை. அப்ப இந்த படத்துலயும் அது பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் தான். அதை நம்ம படம் பார்க்கும் போதும் தெரியும். ஏன்னா இதுக்கு மேலேயும் இவரால வந்து கெட்டப் போட முடியுமான்ற ஒரு இதுதான் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்டது போட்டாப்ல இந்த ஒரு 50 வருஷத்துல. இப்ப இந்த படமும் அப்படி இருக்கும்போது இவங்க கன்ஃபார்மா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இன்னொன்னு படம் கதை எப்படி போகுதுன்னு, இப்போ இந்தியன் தாத்தாவை ஒரு தேடுற மாதிரி இப்போ எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னா அவர் அப்படியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, லாஜிக்கா நம்ம அப்படி யோசிச்சாலும் சொல்றேன். சரி, அந்த மாதிரி நாளைக்கு படம் வந்துடும், பாத்துடலாம். ஆமா, பெங்களூர்ல 6 AM ஷோஸ்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. முகுந்தா, உசுர்வசில எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க மட்டும் தான் அலோவ் பண்ணல. 9 AM ஷோஸ் தான் வருது ஃபர்ஸ்ட் ஷோவே. ப்ரோ இல்ல தெலுங்குல சில ரிவ்யூஸ்லாம் வருது ப்ரோ. அது உண்மையா என்னன்னு தெரியல. பெங்களூர்ல எப்பவுமே 6 AM ஷோ இருக்குதாங்க. எல்லா படத்துக்கும் தான் விடுறாங்க. அதுதான் ப்ரோ. அங்க எல்லா படத்துக்கும் கல்கி எல்லாத்துக்கும் விடுறாங்க. இங்கேயும் விட்டா நல்லா இருக்கும். ஏன் விட மாட்டாங்க? இங்க தமிழ்நாட்டுல அது ஜியோ வந்திருக்கிறதுனால விட்டுறது இல்லைங்க. அதுதான் ப்ராப்ளம். ஆமா, கடைசியா வாரிசு துணிவு தான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த படமே 4 o'clock அங்கதானே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மார்னிங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அப்படி பார்த்தே கொஞ்ச நேரம் பழகிட்டோயா. 11 o'clock ஷோ 9 o'clock ஷோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. கார்த்தி ப்ரோ, கங்குவா ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஐடியா? அவர் இல்லைங்க, ஃபோன் கால்ல இருக்காரு. திருப்பமா? சரி, ஓகே. இன்னொன்னு நம்ம கம்பேர் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 96 அந்த இந்தியன்ல வந்து நம்ம ஒரு செட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். அதை கூட கம்பேர் பண்ணி அந்த இப்போ ஒரு படமே நமக்கு நல்லா இருந்தாலும் இப்போ சங்கரே வந்து அதுக்கு இல்ல வைபர், அது வந்து நீ எதிர்பார்க்க முடியாது வைபர் பப்ளிக் கிட்ட. அது வந்தே வர வைபர். ஏன்னா இவங்க வந்து இந்தியன் 2 தான் வச்சிருக்காங்க பேரு. கம்பேரிசன் 101% வரும்.
அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. இல்ல கம்பேர் வரட்டும். நம்ம என்னன்னா நம்ம அதை மிஞ்சிராதுன்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அந்த அந்த படத்தை மிஞ்சிராதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம இப்போ ஒரு இல்ல படமே இப்ப நீங்க பாக்குறோம். சொல்ற மாதிரி இந்தியன் 2 வந்து நிஜமாலே இந்தியனை விட நல்லா இருக்குதுனால கூட நம்மளுக்கு வந்து அது இந்தியன் தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு. ஏன்னா அது நாஸ்டால்ஜியா. அதுதான் ஒன்னும் பண்ண முடியாது. அது இல்ல அது அது பெரிய வந்து ஒரு விஷயம். அதை தாண்டி கிளாசிக். பெரிய இல்ல அந்த விஷயம் அது நீங்க மியூசிக்லாம் சொல்றது. ஆமா மியூசிக் இருக்குது இல்ல எல்லாமே சொல்றேன். இப்ப அடுத்த அந்த படத்தை வச்சுதான் அடுத்த பாட்டேன்னும் போது அதையே தாண்டி ஒரு ஒரு இது பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது நடந்ததுன்னா நல்லதுதான். ஆனா நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம அவர் ஏன்னா ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னதுதான் இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் வரும் தான். என்ன நம்ம ஒர்க் பண்ணாலும் வந்து இல்ல இந்தியன் ஒன்னும் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க தான். அதை தெரிஞ்சுதான் நான் இந்த படம் பண்றேன் அப்படின்னே அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. அது தாண்டி நான் என்ன பண்ண முடியும்? ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்ப இதை தாண்டி இந்த படத்துல புதுசா பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இப்படி இதுதான் கதைன்னா அதையே நம்ம திருப்பி ரிப்பீட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இன்னொன்னு நம்ம முன்னாடி தமிழ் அரசியல் தமிழ்நாடு அரசியல் பேசிட்டு இருந்தாரு. இப்ப இந்திய அரசியல் அளவுக்கு ஃபுல்லாவே எல்லா மாநிலத்துக்கும் போறதுன்றதால வந்து இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இல்ல எனக்கு ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிற 2 பயம் அதுதான். ஒண்ணு வந்து இந்தியன் 2 ஸ்டார்ட் ஆகும்போது அவர் பொலிட்டிக்ஸ்ல இருந்தாரு. ஸோ அதோட சாயம் வந்து இதுல ஜாஸ்தி இருக்குமோன்ற ஒரு பயம். இன்னொன்னு வந்து இந்த படம் ஒரு பார்ட்டா எடுக்க வேண்டியது 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்தியன் 2ல வந்து எதுவுமே இல்லாம போயிடுமான்னு ஒரு பயம். அது 2 பயம் தான் இருக்கு. பார்க்கலாம். எனக்கு ஆனா வந்து நீங்க டைலாக் சொல்ற மாதிரி அந்த இல்ல அந்த அந்த சமயத்துல சில இப்போ இந்த ட்ரெய்லர்ல கூட ஒரு டயலாக் வருது பாருங்க. 2017, 18 இந்த பிக் பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆமா சில ஆமா. சில ஓடும் சில ஒளியாத விஷயங்கள்ல உண்மை ஆமா செய்வோம் அப்ப இல்லையா? பண்ண இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கலாம். பாலிடிக்ஸ்னா இப்ப படமே பாலிடிக்ஸ் தான் பேசுறதுன்றதால நம்ம ஒரு ரியல் இல்ல லைஃப்ல வைபர் பேசுறது. இப்ப வந்து அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னால ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இப்ப வந்து அந்த பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா கிரிஞ்சுன்னுடுவாங்க ஒரே வார்த்தையில. இல்ல அதான் ப்ராப்ளம். அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ற மாதிரியான படம் இல்லைன்னு ஒரு சங்கரே சொல்லிட்டாரு. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. இது என்னோட விஷன் புரியுதுங்களா? அவரோட இதை வந்து இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் சொல்லலாம் நான் இந்த டயலாக் இது ஒண்ணு வச்சுக்கலாமா அந்த மாதிரி கேட்கலாமே தவிர இவராவே ஃபுல்லாவே ஒரு இப்ப என்ன இந்த படத்தை யூஸ் பண்ணி அதை ஒன்றும் பண்ண அவர் ஃபுல்லாவே இப்ப சினிமாவுக்கு வந்துட்டாருங்க. அந்த அது அது அந்த ஒரு விதத்துல நமக்கு எனக்கு நல்லது நம்ம பொதுவா நல்லதுன்னு சொல்றேன். ஓகே அவரை பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் அவரோட கருத்துல அவரோட இது சொன்னாலும் இந்த படம் அதுக்கானது இல்லை. அவரு அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த சமயத்துல சில விஷயங்கள் வந்து எடுத்தது படத்துல ட்ரெய்லர்லயே ஒண்ணு இருந்ததுதான். அது எனக்கே பிடிக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோன்றதால அது இது திரும்பவும் அதை பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இதா இருந்தது. படமா பார்க்கும்போது தான் தெரியும் அது. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இருக்காது. பாலிடிக்ஸ்க்கே ஒன்றும் பெருசா ஒரு கான்சன்ட்ரேட் பண்றது இல்லைங்க. சினிமால தான் ஃபுல்லா இறங்கியிருக்காரு. எனக்கு டைலாக்ஸ் தான் ரொம்ப பெரிய இதுவா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அதுல சுஜாதா ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. இங்க வந்து 3 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அது எனக்கு அதுலதான் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகுமோன்னு ஒரு பயம். ஏன்னா அந்த டைலாக்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்தியன் 1ல. எல்லாருக்கும் நல்லா எழுதியிருப்பாரு. சரி டிஎன்சி தியேட்டர் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க, போய் பண்ணிக்கோங்க. யாராச்சும் தான் கார்த்திக் ப்ரோ கேக்குதா? வந்த மாதிரி தெரியுது. வந்தாருங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோட்ட பேசலாம் வந்தா போயிட்டாரு போல இருக்கு. ஸ்விக்கில என்னமோ அவர் வந்துச்சு திரும்ப கால் சாப்பிட பண்ணி கூப்பிடுங்க போயிட்டாரு. யாராச்சும். ரபின்சன் பிரதர் கூடு பிரதர். என்ன பிரதர் நீ? பிரசாந்த் ப்ரோ வருவார். வருவாரா? ஆர்டர் பண்ணிருக்காரு ஸ்விக்கி. அவர் சாப்பிட்டுட்டு வருவார் போல. இல்ல யாரோ ஒருத்தவங்க இந்தியன் டூ பத்தி கொஸ்டின் கேட்டவனே இல்ல நான் என்னங்க சொல்லணும் நீங்க சொல்றதே சொல்லிட்டு அப்படின்லாம் கேக்குறாரு. அது என்ன காரணம் எதுக்காக அப்படின்னு தெரியல. ட்ரைலருக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாப்ல. ட்ரைலர் உண்மையாலுமே நீங்க கமல் ஹார்ட்கோர் ஃபேன். இல்ல ப்ரோ ட்ரைலர் வந்து பெருசா அடிபடல. அது நானும் பார்த்தேன். ஏன்னா ஓல்டு பழைய அவரு என்ன அவரு சொல்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பழைய ஸ்டைல். இல்ல ராபின்சன் நான் இது தப்பு சொல்ல. அவரு அது நான் அவரோட இது நான் ஏத்துக்கிறேன் தான். அது உண்மைதான். அது
சில விஷயங்கள் சில கருத்துக்கள் இல்லைனாலும் அது நான் அதுக்கு சொல்ல வரல. இப்ப இந்த மாதிரி சில பேர் கேட்கறது கூட அவர் சொல்றதுக்கு அப்படியே சொல்றாருன்னு கேக்குறேன். ஐயோ நான் அதை பத்திலாம் என்னங்க இப்ப நான் என்னங்க சொல்லணும் அப்படின்லாம் கேக்குறாருல்ல, அது எதுக்கு அந்த அளவுக்கு பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அவரை திரும்ப கூப்பிடுங்கப்பா யாராச்சும் கேக்குறவங்க. பாக்ஸ் ஆபீஸ் கேட்டீங்கன்னா கார்த்தி எல்லாம் ஓடிட்டு இருந்தல அது மாதிரி தான் யாரும் இறக்குறது ஐயப்பா பிரதர் என்ன கார்த்தி இன்னும் போன்ல இருக்கிறாரா என்ன? கேக்குது, அவர் பேசுறாரு கேக்குது. இல்ல யாரும் கேட்கல. கேட்க மாட்டேங்குது. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அட நிஜமா கேட்கலப்பா அவர் பேசுறது. எனக்கு கேட்கல எதுவுமே. யாருக்குமே கேட்கல. யாருக்குமே கேட்கல. பக்கத்துல உனக்கு கேக்குது. ஏய் எனக்கு மட்டும் கேக்குது. அப்போ அது பக்கத்து ரூம்ல தான் கேக்குங்க. ஐயோ என்ன கால படம் பார்த்து சொல்றேன். இப்பதான் கேக்குது. காலைல படம் இல்ல பார்த்து அவர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. போன்ல பேசிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. மைக் ஆன் பண்ணி மியூட் போட்டாருப்பா. தங்கலான் ட்ரெய்லர் எப்படி இருந்தது எல்லாருக்கும்? பிடிக்கவே ப்ரோ. ஏன் பிடிக்கல? இல்ல என்னன்னா டீசர் வந்து ரொம்ப ஒரு ராவா ரொம்ப இதுவா கோரியா இருந்தது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப திடீர்னு அவதார் மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு புலி படத்துல வர மாதிரி அந்த இதெல்லாம் வருது. என்ன இது என்ன மாதிரி ஜானர் அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டீசர் வந்து நம்மளுக்கு இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. சின்ன 2-3 விஎஃப்எக்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் மூவியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லைட்டா அரவான் மாதிரி இருந்தது ப்ரோ. அரவான் கூட இப்படிதான் இருக்கும். கேப்டன் மில்லர் மாதிரியே லைட்டா அரவானே கொஞ்சம் நீங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் அடிச்சு கலரிங்லாம் கொஞ்சம் தூக்கி விடி ஏத்தி விடுப்பா. நீங்க மரம் எல்லாம் ஒரு கலரிங் பண்ணுப்பா. அதுல ஆதி பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கு. இல்ல விக்ரம அவர் ஹைட்டுக்கு அவர் பண்றதுல எனக்கும் பிடிக்கலங்க ட்ரெய்லர். பாவானா விக்ரம் அவரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. இன்ட்ரிவியூனால படம் தேவையில்லாத இதுதான் வரும்னு நினைக்கிறேன். கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு. இல்ல ராபின்சன் சரியான காசு போட்டிருக்காரு. யார் எடுத்துட்டு இருக்காரு? இல்ல ஞானவேல் ராஜா சொல்றாரு இப்ப இருக்கிற எல்லா அவரு என்ன சொல்றாரு, என்னோட பண்ணதுக்கெல்லாம் நாங்க வந்து எல்லாமே வந்து இந்த ஹீரோஸ் இந்த சேலரி இது மாதிரிலாம் ஃபுல்லா தர மாட்டோம். மூவி அந்த பண்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் தான் நாங்க அதிகமா இல்ல ஃபுல்லா தர மாட்டோம்னு சொல்ல அவரு. பட்ஜெட்ல வந்து 30% சேலரி இருந்தா 60% 70% ப்ரொடக்ஷன்ல இருக்கும். வாங்குவாங்களா யாராவது? இருக்கலாம், சூர்யா எல்லாரும் வாங்குவாங்களா? அது மாதிரி நீங்க விஜய் அஜித் ரஜினி வச்சு பண்ணும் போது நாங்க வந்து இவ்வளவுதான் கொடுப்போம், படம் ப்ரொடக்ஷன் அது பண்ணோம்னா அது உங்க பாடு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. என்ன தங்கலான் 200 crores பட்ஜெட்? இல்லங்க 90ங்க. 200 எல்லாம் இல்லங்க. 200 எல்லாம் ஆவாதுங்க அது. நீங்க வேற அவ்வளோ பெரிய பட்ஜெட் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்காக. இல்ல 90 crores சொன்னாரு. சரி ஓகே. இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு. அவரே சொல்லியிருந்தாரு. நீங்க 200 சொல்றீங்க, அவரே சொல்லாத. நெக்ஸ்ட் கங்குவா கோட் இந்தியன் 2க்கு அப்புறம் வெயிட்டிங். அத மட்டும் பாத்துடலாம். ப்ரோ நடுவுல ராயன் மெசேஜ் போட்டுருக்கான்ப்பா. இந்தியன் 2 இதோட பெட்டரா எப்படி இந்தியன் 2 இருக்க முடியும்? பேசாம ஆர் பார்த்திபன் சாரோட டீம்ஸ் பார்க்கலாம். படம் பிடிக்கதோ இல்லையோ அந்த மனுஷனோட முயற்சிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததா இருக்கும். I'm gonna watch Teens tomorrow. Sorry கமலஹாசன். Release Indian 2 in Netflix. அந்த கமல் ஹேட்டரா எவனோ இறங்கி இருக்கான்னு கேட்டில. இல்ல கார்த்தி ப்ரோ அவரு பார்த்திபன் நல்ல ஒரு இல்ல பார்த்திபன் வேணுகிட்டே வந்து அந்த ப்ரோமோல கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாருனா இந்தியன் அது மாதிரி. இல்லங்க இது ஒரு ப்ரமோஷன் தாங்க இது. இப்ப இதெல்லாம் வந்து கார்த்தி லாரி டயர்ல எலி மாற்ற மாதிரி தான் கார்த்தி. படம் பிச்சிட்டு போயிருச்சுன்னா அவர்லாம் படமே அதுக்கப்புறம் இவரு புலம்புவார் எனக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு. இல்ல ராபின்சன் அது வந்து இதுவே ஒரு ப்ரமோஷன் தாங்க அவருக்கு. இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா ஏங்க இப்ப இல்ல இந்தியன் 2 கூட எதுக்குங்க படத்தை விடுறீங்கன்ற மாதிரி தானே கதை போகும். ஏன் அந்த படத்தை கூட விடுறீங்க? பாருங்க பெரிய படத்து கூட ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரியான விளம்பரம் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பரவும்.
இப்ப இந்தியன் 2 இல்ல இப்ப வைபர் முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு படம் இப்ப 2 படம் வரும்போது ஒரு படத்துக்கு தியேட்டர்ல ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டாங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகுது, எல்லாருக்கும் டிக்கெட்ஸ் கிடைச்சிடும். அப்ப நீங்க பார்த்துட்டு வேணும்னா போவாங்க. அது மாதிரிதான். இல்ல தனியா வந்திருந்தா நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். இப்போ தனியா ஒரு 2 3 அதுதானே படம் வந்ததுன்னா கண்டுக்க சரி மாட்டோம். ஏதாவது வந்துட்டு போ நம்ம அப்படின்றோம். பெருசா பேச ஆமா இப்ப மாட்டோம்ல. இப்ப பேசுறோம்ல பாருங்க இந்தியன் 2 படத்தை கூட விட்டுருக்காரு அப்படின்னு. அதுதான் அவரோட இப்ப உங்க என்னது இந்த இவரோட அபூர்வ சகோதரர்கள் வந்த புதிய பாதையெல்லாம் எடுத்து போடுறாங்களே பாத்தியா? நான் அன்னைக்கு உங்களோட சண்டைக்கு வந்த பாத்தீங்களா? இன்னைக்கு நான் உங்களோட சண்டைக்கு வருவேன். இல்ல அன்னைக்கு வந்து அந்த படம் நல்லா அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த படம் நல்லா தான் இருந்தது அப்பெல்லாம். ஓகேங்க. இப்ப சொல்றேன் இப்ப வந்து அது இல்லாம இப்போ இத வச்சு ஒரு இன்டர்வியூ கேக்குறது இந்தியன் 2 கூட ஏன் விடுறீங்க இப்ப இது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு பண்றாரு. இதனால சில பேருக்கு வெரி சிம்பிள், ஓவர்சீஸ்ல ரிலீஸ் பண்ணலையே, அவ்வளவுதான். உங்களுக்கு அங்கேயே நிறைய இடத்துல இல்ல, ஓவர்சீஸ்ல பண்ணலையே. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல ஸ்கிரீன்ஸ் பண்ணாங்கன்னு இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் ஆளுங்க தான் தெரியும். கார்த்திக் அதை பத்தி ஏதாவது தெரியுமா? டீன்ஸ் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் அவர் பேசிட்டு இருக்காரு போல. சரி ஓகே. மோர் தென் தட் ப்ளூ சட்டையோட ரிவ்யூ தான் வெயிட்டிங் ஃபார் டீன்ஸ். ப்ளூ சட்டை வெர்சஸ் டீன்ஸ். ஆமா அவர் சொல்வார்ல. அவரு என்ன ப்ரோ டீன்ஸ் டீன்ஸோட அவர் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் தான் பண்றாரு. எங்கெல்லாம்? இல்ல ஓன் லிஸ்ட் தான் பண்றாரு. ஓ அப்படியே வெறும் தமிழ்நாடு மட்டுமா? தெரியலங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ற அளவுக்கு நம்ம இல்ல. சரி ஓகே, காலைல இப்ப தூங்கி எந்திரிச்சோம்னா காலைல ரிவ்யூ வந்துரும். எப்படியும் கிறிஸ்டோபர் போட்டுருவாரு, நிறைய பேர் போட்டுருவாங்க. நம்ம கிறிஸ்டோபர் குட் டு வாட்ச் அப்படி சொன்னாவே ஓகே, படம் நல்லா இருக்குன்னு அபோவ் ஆவரேஜ் தான். நீ எப்பவே வாக்க கார்த்திக் ப்ரோ இப்பயே சில ரிவ்யூ வந்திருக்கு ப்ரோ. அது உண்மையாவே என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஃபேக். எங்க பிரீமியர்லாம் போடல, அதெல்லாம் ஃபேக். ரைட் அதுதான் சிலது பார்த்தேன். ஆனா அது கேள்வியே அப்படி கேக்குறாங்கன்றதால சரி எனக்கு சந்தேகம் இருந்தது. சரி ஓகே அது பாப்போம். இல்ல எங்கேயும் இன்னும் ஷோ எல்லாம் போட ஆரம்பிக்கல. சரி ஓகே 6 மணிக்கு தெரிஞ்சிடும், பாத்துருவோம். ஓகே பாய், குட் நைட். பாய். ஓகே நாளைக்கு பார்ப்போம். குட் நைட் கார்த்திக். குட் டே.